गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुम्। योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नयन्ती सङ्कोचं सरसिजरुचं दिक्परिसरे सजन्ती लोहित्यं नखकिरणचन्द्रार्धचिता कवीन्द्राणां हृत्कैटवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमदिपाटलाटनं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि चाते दशरथात्मजे वेदः प्राजेतसादासीत् साक्षात् रामायणात्मना। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमादिलेभ्यो नमोऽस्तु चन्द्राक्रमरुद्गणेभ्यः। किरातगूणान्द्रपुलिन्तपुल्कषाः आमीरकङ्कायवनाक्कसादयः येऽन्ये च पापाः यदुपाश्रयाश्रयाः शुध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। பற்றுக பற்றற்றான் பற்றை பற்று விடுவதற்கு அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். நமக்கு பகவான் வேணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துக்கு தான் மோட்சம்னு சொல்றோம். மோட்சம்ங்கிறது வேற, பகவான் அடையறதுங்கிறது வேறங்கிறது இல்லை. அந்த முக்திக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சர்வசாஸ்திரமும் சொல்றது. அந்த வழி என்னன்னா, மோட்சத்துக்கு தமிழ்ல வீடுன்னு சொல்லுவா. வீடு அப்படின்னு சொல்லுவா. அறம் பொருள் இன்பம் வீடு, அதுல வீடுங்கிறது மோட்சம். அந்த வீடடைவதற்கு என்ன வழின்னு கேட்டா, அற்றது பற்றனில் உற்றது வீடு. அட்டாச்மெண்ட் போறது. அதனால திருவள்ளுவர் என்ன சொல்றார் திருக்குறள்ல, உனக்கு பகவானை அடையணுமா, அப்படி அடையணுமானா வேற வழியே இல்லை, அந்த அடைஞ்சவனை போய் நீ அடை. அடைஞ்சவனுடைய பாதத்தை பற்றுக பற்றற்றான் பற்றை. திருவடி, அங்க இடத்துல மூணாவது பற்றுங்கிறது திருவடின்னு அர்த்தம். பற்றற்றவனுடைய, அதாவது டிட்டாச்சா இருக்கப்பட்ட ஒரு ஞானியினுடைய பாத சம்பந்தம். வைஷ்ணவத்துல இது சொல்லுவா. வைஷ்ணவத்துல ரொம்ப அழகா இதை சொல்லுவா. உங்களுக்கு எந்த திருவடி சம்பந்தம் அப்படின்னு கேட்பா. எந்த திருவடி சம்பந்தம் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சாரியன் ஆறு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு திருவடி சம்பந்தம்னு பேரு. அதாவது அந்த பற்று இல்லாதவனுடைய பற்றை பற்றினால் பற்று விட்டுவிடும்.
அந்த பற்று விட்டு போகிறதுக்காக தசரத மகாராஜா பற்றற்றவனான ரிஷசங்கரை கூட்டிட்டு வரான். ரிஷசங்கர் தான் நம்ம நைட்டுக்கு நிறுத்தி வச்சிருக்கோம். ரிஷசங்கரை வச்சுட்டு யாகம் ஏன் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டா, அடைஞ்சவர் எதை அடைஞ்சார்? ரிஷசங்கருடைய கதை ரொம்ப அழகா இருக்கு. ஆசிரமத்துல அப்பா எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னா, விபண்டகர்னு அப்பாவுக்கு பேரு, கஷ்யப வம்சத்துல வந்தவர். இவனுக்கு எல்லாம் லோகத்துல தெரியலாம் எக்ஸப்ட் ஃபெமைன் ஜெண்டர். ஸ்திரீலிங்கத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை பத்தி ஒரு அறிவும் இவனுக்கு இருக்கப்படாது அப்படின்னு பிளான் பண்ணி அவ ஆசிரமத்தை அமைச்சிருக்காரு. சம்ஸ்கிருதத்துல விருக்ஷம் விருக்ஷா அப்படிங்கிறது புல்லிங்க சப்தம், மரம் அப்படிங்கிறது மெஸ்குலின் ஜெண்டர்ல வரும். And Sanskrit is the only language in which the gender is being determined based on words, not on the object. சம்ஸ்கிருதத்துல ஜெண்டர் நிர்ணயம் பண்றது ஆப்ஜெக்ட் வச்சு இல்ல, வார்த்தையை வச்சு நிர்ணயம் பண்றது. மூர்த்தி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி, ராமமூர்த்தி அப்படின்னு பேரு போடுறாள் இல்லையா? இந்த மூர்த்தி அப்படிங்கிற சப்தம் என்ன சப்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீலிங்க சப்தம். அது ஒரு அழகுது. அதனால விருக்ஷகாங்கிறது ஸ்திரீ புல்லிங்கம், ஆண்பால். லதா அப்படின்னா கொடி இருக்கு இல்லையா? கொடி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம், லதா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். உங்களுக்கு யாருதான் ராமாவதார வேட்டி? ஆனா இப்ப ரிஷசங்கர் தான் வந்திருக்கு, நாளைக்கு தான் ராமர் வரப்போறார். சோ ஆசிரமத்தில் எப்படி பிளான் பண்றாருன்னா, விபண்டகர் விருட்சங்கள் எல்லாம் இருக்கலாம், லதை இருக்கவே கூடாது. என்னன்னா இவருக்கு ஸ்திரீ புருஷ பேதம் தெரியப்படாதுன்னு அவருடைய எண்ணம். ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாம இருக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். யாருக்கு? ரிஷசங்கருக்கு. சி, பேதம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. பேதம் எங்க இருக்கோ அங்க சமாதானம் இருக்காது, சாந்தி இருக்காது. அவருக்கு அந்த பேதம் இல்லை அப்படிங்கிறதுனாலே அவருடைய பத்னியோட பேரை பார்த்தா சாந்தி, சாந்தா அப்படின்னு அவளுக்கு பத்னிக்கு பேரு. சோ இந்த பேதம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அதனாலேயே அவரை, அதாவது இங்க ஒரு ஒரு விஷயம் கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, விபண்டகர் ஆன்டி ஃபெமினிஸ்ட் இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஸ்திரீ லிங்கமே, ஸ்திரீங்கிற அந்த வர்க்கத்துக்கு மேலேயே வெறுப்பு அப்படின்னு இல்லை. எங்கேயுமே இதிகாச புராணத்துல ஸ்திரீ ஸ்திரீன்னு வருதுன்னா அத அஜ்ஞானி அப்படின்னு யூ ஹாவ் டு டேக் இட் இன் தட் வே. அல்லாம ஸ்திரீகள் எல்லாம் அஜ்ஞானின்னு நல்ல அர்த்தம். அது சொல்றது ஸ்திரீகள் எல்லாரையும் அஜ்ஞானி அப்படின்னு சொல்றது இல்லை. அஜ்ஞானியாக யார் இருக்காளோ அவள் எல்லாரையுமே ஸ்திரீன்னு சொல்றது. ஒரு சர்க்கிள் டிஃபரன்ஸ் தான் அங்க இருக்கு, புரியறதுன்னு நினைக்கிறேன். அஜ்ஞானிகள் எல்லாரும் ஸ்திரீகள், ஆனா ஸ்திரீகள் எல்லாம் அஜ்ஞானி அப்படின்னு இல்லை. இது நல்லா புரியணும்னா குந்தி சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்துல குந்தி சொல்றா, கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா யதா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. பகவானே உன்ன பக்தி யோகம் பண்ணி பரமஹம்சால் புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்திரீகளால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ சீதை பகவானை புரிஞ்சுக்கலையா? இல்லையே, பகவானுடைய முதல் சிஷ்யா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் பகவானை புரிஞ்சுக்கலையா? அவள் அப்ப ஸ்திரீகள் இல்லையா? அப்ப இங்க என்ன உத்தேசம் அப்படின்னா, இங்க என்ன மீன் பண்றதுன்னா, ஸ்திரீகளால பகவானை புரிஞ்சுக்க முடியாதுன்னா அஜ்ஞானிகளால பகவானை புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தமே தவிர்த்து, அந்த இடத்துல ஸ்திரீகள் அப்படிங்கிறத ஃபீமேல் அப்படிங்கிற அந்த ஒரு ஜெண்டர் சொல்லலை. இந்த இந்த ஜெண்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மனசு வரைத்தான் இருக்கு, மனசுக்கு மேல ஜெண்டரே கிடையாது. ஜாதி உள்பட
ஜாதியும் சரி, மதமும் சரி, லிங்கமும் சரி, இதெல்லாமே மனசுக்குத்தான் இருக்கே ஒழிய, இன்ஃபேக்ட் சொல்ல போல சரீரத்துக்கு லிங்கம் இருக்கு, ஆனா சரீரத்துக்கு ஜாதி கூட கிடையாது. ஜாதிங்கிற ஒரு விஷயம் மனசை அடிப்படையா கொண்டு மாத்திரம் இருக்கு. லிங்கம்ங்கிறது மனசுக்கும் சரீரத்துக்கும் மாத்திரம்தான் இருக்கு. இந்த மனசுங்கிற அந்த கோஷத்தை உடைச்சுட்டு போயாச்சானா அங்க அப்புறம் லிங்க பேதம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதானே வேதத்துல பல இடங்கள்லயும் எங்கேயும் சம்போதனை பண்ண புல்லிங்கமா தான் சம்போதனை வந்துட்டே இருக்கும். ஸ்திரீலிங்கத்துல சம்போதனை வராது. அந்த சிஸ்டத்தை தான் நம்மளுடைய லீகல் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டமும் ஃபாலோ பண்றது. நீங்க லா எல்லாம் இப்போ மாத்திருக்கா போல் இருக்கு. அது அஜ்ஞானத்தால மாத்திருக்கா, அந்த பரந்த வியூ இல்லைங்கிறதால மாத்திருக்கா. லாயில ஒரு இப்ப நாள் ஆரம்பத்துல என்னுடைய இதை படிப்பு படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இந்த லா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் அது மாத்திரம் தான் இருந்தது. இதுக்கப்புறம் இதுகள் போய் சண்டை போட்டு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற பேசிஸ்ல ஹி ஷி அப்படின்னு ஹி பார் ஷி அப்படின்னு போட ஆரம்பிச்சுடுது. விட்டு ஓகே சோடுதோ அது விட்டுருவோம். அது இல்லை. விஷயம் என்னன்னா, இந்த ஸ்திரீ அப்படின்னு எந்த இடத்துலயும் இதிகாசத்திலேயோ புராணத்திலேயோ வந்தாலும் அதை அஜ்ஞானி அஜ்ஞானி அஜ்ஞானின்னு ஹியர் அண்ட் ஃபோர்த் ரீட் டு பி ரெட் அஸ் அஜ்ஞானி அப்படின்னு எடுத்துக்கணும். அல்லாம இங்க ஜெண்டர் சொல்றதே இல்லை. சோ இவருக்கு என்னன்னா, விபண்டகருக்கு ரிஷசங்கருக்கு இந்த ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாம பூர்ண ஞானியாகவே எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அப்படி ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். மாத்திரமல்ல, புருஷன் அப்படின்னு பார்த்தேன்னா புருஷனுடைய சப்பல்யம் ஸ்திரீல இருக்கு. சாப்பல்யம் ஸ்திரீ அப்படின்னு பார்த்தேன்னா ஸ்திரீனுடைய சாபல்யம் புருஷன்ல இருக்கு. இந்த சாபல்யத்தை இல்லாம பண்றதுதான் வேலையே இருக்கு. அதுக்குதான் சாதனை வேண்டியிருக்கு. சாபல்யத்தை, அதாவது நம்ம எதுல அடிச்சறக்கி விழுவோமோ அதை இல்லாம பண்ணணும். இதுக்குதான் பகவானே அவதாரம் பண்றார். நீங்க எந்த அவதாரத்திலே பாருங்க, ராமாவதாரம் எடுத்துங்க, கிருஷ்ணாவதாரம் எடுத்துங்க, முதல்ல பகவான் முக்தி கொடுத்தது அப்படிங்கிறது ஸ்திரீக்கு. ஓகே, நம்மளுடைய வியூல இருந்து விட்டுட்டு வரணும். கதை சொல்ற மாதிரியே சொல்றேன்னா, முதல்ல பகவான் வதம் பண்றது ஸ்திரீய. ராமாவதாரம் பார்த்தேன்னா காட்டுக்கு போறார், வெள்ள வளைக்கிறார், விஸ்வாமித்திரர் சொல்றார் போடு ராமா தாடகை மேல அம்ப அப்படின்றார், போடுறார். இதே கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டா பிறந்து 3ஆவது நாளைக்கு அவதாரம் பண்ணி 3ஆவது நாளைக்கு பூதனை வரா, அந்த பூதனைக்கு கொடுக்கிறார் மோட்சத்தை. மீன்ஸ் பூதனையே வதம் பண்றார். பூதனா சம்ஹாரம் தான் அங்கெல்லாம் வரும். நம்ம தான் பூதனா மோட்சம்னு பட்டதிரியனுடைய ஒரு ஆதாரத்துல இருந்து தான் பூதனா மோட்சம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பூதனா வதம் அப்படின்னா இவர் என்ன இப்படி இருக்காரு, பகவான் என்ன ஆன்டி ஃபெமினிஸ்டா, அவ்வளவு பெண்ணுங்கள் மேல அவருக்கு அவ்வளவு இரக்கம் இல்லையா அப்படின்னு கேட்பா. ஆனா அங்க பெண் அப்படிங்கிற அந்த இனத்தை பகவான் பண்றதில்லை. பெண் ரூபத்தில் இருக்கப்பட்ட சபலத்தை தான் பகவான் நீக்கிறார். ஸ்திரீ அப்படிங்கிறது, அதாவது எதிலெல்லாம் மனுஷனுக்கு சாப்பல்யம் இருக்கோ அதெல்லாத்தையும் ஸ்திரீ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படி பண்றத அந்த அந்த நாள் வரைக்கும் இவர் ஒரு ஸ்திரீயை கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றது யாரு? ரிஷசங்கர். ரிஷீணாம் ஸ்ருங்கா நது சிரசி ஸ்ருங்கதரः, ரிஷீணாம் ஸ்ருங்கா சிகரஹா இத்தியர்த்தः. ரிஷிகளுக்குள்ள தலையை சிறந்தவரா இருக்கார் அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஆயிடுறது? அங்க சாப்பல்யத்தை ஒழிச்சுட்டாருந்தது அர்த்தமா இருக்கு. சப்பலம் இல்லாம இருக்காருன்னு நழுவி விழறதுக்கு போகக்கூடிய பாதை ஒத்தவரி பாதை அப்படின்னு இருந்தா கூட என்ன பகவான் அடையணும் அப்படிங்கிற அந்த பாதை நேரம் நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டோம்னா அங்க போயிடும். ஆனா 2 பக்கமும் நிறைய பயிர் சப்ரோட்ஸ் வருது. நம்ம முடுக்கும்போம் இங்க சந்து இல்லையா, சந்து நிறைய சந்து வருது.
அந்த சந்துக்குள்ள ஏறாம இருக்கிறதுக்கு, நாம ஏறாம இருக்கிறதுக்கும், நமக்கு பின்னாடி வரவா ஏறாம இருக்கிறதுக்கும், அந்த சந்த வாயை க்ளோஸ் பண்ணி விடுறதுக்கு தான் இந்த சபலத்தை எல்லாம் அழிக்கிற மாதிரி இதிகாச புராணங்கள் சொல்றது. ஏன்னா அந்த ஒத்த வழி அந்த ஒரு நூல் பிடிச்சா மாதிரி போயிட்டோம்னா நேரா போய் அடைஞ்சுடலாம். அது சக்கனி ராஜமார்க்கமும். தியாகராஜ சுவாமி பாடுறார், చక్కని రాజమార్గము. ఎంత రాజమార్గము అంటే చక్కని రాజమార్గము அப்படின்னா எப்பேற்பட்ட அப்படி இருக்கு, சூப்பர் வழின்னு. ஆனா அந்த வழியில போறத உனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருமா. பகவான் அடைய போகப்பட்ட மார்க்கத்துல அதாவது எங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா, நான் ஈஸ்வரனை அடைய போறேன் அப்படிங்கிற அந்த நான் அடைய போறேங்கிற அந்த ஈகோ இதுதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும். அதே பகவான் என்ன கைப்பிடிச்சுட்டு கூப்பிட்டு போறார் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அங்க வராது. ஏன்னா அவருக்கு தெரியும், தத்துவ மார்க்க அக்ர தர்சகா அப்படின்னு சொல்றத அவருக்கு எந்த வழியா கொண்டு போனா சீக்கிரம் கொண்டு போய் விட்டுடலாங்கிறது தெரியும். அப்படி அவர் கூண்டு போயிடுவார். பட் நான் அடைய போறேன் அப்படிங்கறத இந்த நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது இல்லையா, அப்படியே போற வழியில நம்ம போற வழி தப்பானா கூட அது பகவான் பாருங்க அவனுடைய கிருபை என்ன பண்றதுன்னு பரமஹம்சர் சொல்றார். நீ பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்க, அதுல போயிட்டு இருக்காய். அதுல போற வழியில சிலப்போ நீ வந்து தப்பான ஒரு வழி தேர்ந்தெடுத்துட்டாயினா கூட பகவான் என்ன பண்ணிடுறாராம், அந்த பகவானுடைய அந்த அந்த இன்எஸ்கேப்பபிளான அந்த கிருப்பை என்ன பண்ணிடுறதா, அந்த மார்க்கத்தை ஐதர் திருத்துமா இல்லையா இவனை திருத்திண்டு கொண்டு போய் விட்டுடுமா, இவனை திருப்பி கொண்டு வந்து விட்டுருமா. பெரும்பாலும் அந்த மார்க்கத்தையே திருத்தி பகவானை அடைய வைக்கிற மாதிரி பகவான் ரூட்டு போட்டு விட்டுருவாரா, இப்படி பரமஹம்சர் சொல்றார். சோ இந்த ஆசிரம சன்னிவேசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல ஒரு பேதம் இல்லாம அபேதமா இருக்கு. அதனாலே இவருக்கு ஸ்திரீகள் யாரு புருஷால் யாரு அப்படின்னு தெரியாமக்கே, மேலும் அவர் ஒரு ஏகாந்தத்திலேயே இருக்கார். இந்த ரிஷிசங்கர் ஏகாந்தத்திலேயே இருக்கார், அவனுக்கு வெளி உலகம் தெரியாம இருக்கார். அப்போ அங்க தேசத்துல மழை இல்லை, சம் ஹோர் ரீசன். மகாபாரதத்துல இதுக்கு வேற ரீசன் சொல்றான், அதுக்குள்ள போகண்டாம், ரொம்ப கதைக்குள்ள போகண்டாம் இன்னைக்கு. அப்போ அங்க வந்து மழை இல்லை அப்படின்னு சொல்றான். மழை இல்லைன்னு சொன்னோம்னா நிறைய காரியங்கள்லாம் காரீதியாகம் இத்தியாதிகள்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் மழை வரமாட்டேங்கிறது. அங்க தேசத்து ராஜாக்கு ஒரே கவலை. உடனே ராஜா சதஸ்ல கேட்கிறான், மழை இல்லையே என்ன பண்றதுன்னு சொன்னோம்னா ரிஷிகள் எல்லாரும் சொல்றா, ரிஷ்யஸ்ருங்கனே, என்ன நாங்கள்லாம் ரிஷிகள், எங்களுக்கெல்லாம் சிகரமா ஒருத்தன் இருக்க, அவனை அழிச்சுட்டு வந்துரும் மழை வரும் அப்படின்னா, அவனுடைய பாதம் பட்டா போரும் மழை வரும். இங்க மழை அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு கேட்டா, பகவத் விசாரம். ஏன்னா பகவத் விசாரமே எப்ப வருது அப்படின்னா, பகவானையே சதா நினைச்சென்றிருக்கப்பட்டவன் வாசம் பண்ற இடத்துல யாரு போனாலும் அந்த பகவத் விசாரம் போறவனுக்கு வந்துடும், ஷாக் அடிக்கிற மாதிரி வந்துடும். துகாராம் சுவாமியோட அபங்கமே பாடுறதுக்கு, சந்தான்சியே காவ அபங்கம் இருக்கு. இந்த சந்தான்சிய காவு, சந்துக்கள் வாழக்கூடிய அந்த காவு வழியா போனாலே போறவன் பக்தி விட்டுருவோம், பகவத் சிந்தை விட்டுருவோம். சோ அந்த இடத்துல புஷ்டி இல்லை. புஷ்டின்னா என்ன, பக்தி தான். மழை இல்லைங்கிறதுனால புஷ்டி இல்லைன்னு இல்லை, புஷ்டிங்கிறதே ஒரு பக்தி. போஷணம் தது அனுகிரகா அப்படின்னு பாகவதன் சொல்றது, புஷ்டி பக்தியை சொல்றது. புஷ்டிங்கிறதே பக்தி, பக்தி தான் புஷ்டி. புஷ்டி இல்லைன்னா ஜனங்களுக்கு ஈஸ்வர விசாரம் இல்லையேன்னு ராஜா கவலை. அதுக்கு யாரை கூட்டிட்டு வரணும்னா பக்தனை கூட்டிட்டு வா. அது எப்படி வரும்னா, அவன் இருந்தாலே போரும் வந்துக்கும். ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் போருமே, வீட்டுக்கு வீட்டு டிரான்ஸ்பார்மர் வேண்டாம் இல்லையா, கிராமத்துக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் போரும் இல்லையா, எல்லா வீட்டுக்கும் அது கரண்ட் இருந்த இடத்துல இருந்தே சப்ளை பண்ணிக்கிறது இல்லையா. அதே மாதிரி ஒரு பக்தன் ஒரு ஊருக்கு ஒரு பக்தன் போருமா, அந்த ஊர் சுபிக்ஷமாயிடுமா, புஷ்டியா இருக்குமா, அந்த ஊர்ல இருக்கிற அவளுக்கு அவ்வளவு பேருக்கு பக்தி வந்துருமா. அதுக்கு அவன் பக்தியை போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. அதுவும் சொல்லிக்கிறேன், பக்தியை பிரச்சாரம் பண்ண முடியாது.
ஏன்னா பக்திங்கிறது தர்மம். தர்மத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாது, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காட்டத்தான் முடியும். அதனாலதான் வேதம் தர்மம் சரான்னு சொல்லி, நீங்கள் எல்லாரும் பக்தி பண்ணுங்கோ, நீங்க எல்லாரும் பக்தி பண்ணுங்கோ, நீங்க எல்லாரும் பக்தி பண்ணுங்கோன்னா யாருக்கும் பக்தி ஏறாது, யாரும் பக்தி பண்ணவும் மாட்டான். ஆனா ஒரு பக்தன் அந்த பக்தனை பார்த்து, அந்த பக்தன் செய்யக்கூடிய சேஷ்டைகள் எல்லாத்தையும் பார்த்து, அப்படி எல்லாம் செய்து நம்மளாட்டம் தான் இருந்தாலும் கூட, நம்மளாட்டம் 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கண் இருக்கு, ஒரு வாய் இருக்கு, ஒரு 2 மூக்கு துவாரம் இருக்கு, 2 காது இருக்கு. ஆனா கூட நம்ம இந்த 2 கையும் 2 காலையும் 2 காதையும் ஒரு வாயையும் எல்லாம் லோக விஷயத்துக்காக பயன்படுத்துறோமே, இவன் இந்த 2 கையும் 2 காலையும் 2 காதையும் வாயையும் பகவத் விஷயத்துக்காக பயன்படுத்துறானே, அதனாலேயே நம்ம கிட்ட இல்லாத ஒரு நிம்மதி அவன்கிட்ட இருக்கேன்னு சொல்லி இவன் பண்றதை பார்த்து அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவான். அதுதான் இப்படித்தான் பக்தியை பிரச்சாரம் பண்ண முடியும். சொல்லி எல்லாம் வேற, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் ஒரு ராத் தங்காது. இன்னைக்கு வேணா சொல்லி போய் அதுக்கு போய் வேணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுவேன், அடுத்த நாளைக்கு திருப்பி அவன் தானே, நம்ம மனசு தானே திருப்பி சம்சாரத்துக்கு தான் இறங்கும், இதுதான் இறங்கும். இது பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடுத்தது அதுதான் அடுத்த சிந்தை, இது பண்ண என்ன கிடைக்கும் அப்படிதான் அடுத்த சிந்தை வந்து. ஸோ அந்த ரிஷிசங்கரை கூட்டிண்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு யார் என்ன பண்ணணும்னு கேட்டார். ராஜாவை பார்த்தார், செடிகள் இருக்கா, தாசிகள், அவள் அனுப்புறார். என்ன அப்ப கூட ராஜாக்கு இவர் உண்மையான அபேத தரிசியா, இவர் உண்மையான காமத்தை ஜெயிச்சவரா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசை அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் சுகபிரம ரிஷியனுடைய சரித்திரத்திலே நமக்கு வரும். தேவி பாகவதாதி புராணங்கள்ல சுகபிரம ரிஷிய ஜனக மகாராஜா எப்படி டெஸ்ட் பண்ணாருங்கிறதெல்லாம் வருது இல்லையா? சோ ஜனக மகாராஜா சுகர் பிறந்ததுலேருந்தே ஞானி. அதனாலதான் பிரம்மதரிசி பிரம்ம ஞானி இப்படின்னு 2 பதம் இருக்கு. பிரம்மதரிசி சுகர், பிரம்ம ஞானி வியாசர், சர்வத்திரையும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியவர் சுகர். அவர் என்ன பண்றார், ஜனக மகாராஜா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வந்து, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்கோர்ஸ் எதுக்கு, சும்மா அதனால சுதந்திரமா இருக்கிறார். அப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியறதோ அது பிராரப்தம். ஆனா சுகருக்கு முடிஞ்சுடுத்து, பாக்கியசாலி இருக்கட்டும். அப்படிலாம் உன்னால இருக்க முடியாது, பிறந்தாச்சு தானே கர்மம் உண்டு அப்படின்னா. நைஷ்கர்மத்திலேயே பிறந்திருக்கேன்னு எனக்கு என்ன கர்மம் இருக்குங்கிறார் சுகர். உடனே நாரதர் சொன்னார், அப்படின்னா ஜனக மகாராஜா கிட்ட விட்டு பார்ப்போம் அப்படின்னா. ஜனக மகாராஜா வாசல்ல வந்து நிற்கிறார். எத்தனையோ நாள் ஜனக மகாராஜா கொட்டாரது வாசல்லே நிற்கிறாரு. அவர் கண்டுக்காத்த மாதிரி போறார், வாசல்ல நின்றுட்டு இருக்கார் சுகர், கண்டுக்காத்த மாதிரி போறார். ஓகே, அப்ப இவருக்கு அபமானத்திலிருந்து இவர் இந்த அவமானம், நம்மளை அவமானப்படுத்திட்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் இவருக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். அதே ஒரு நாளைக்கு என்ன பண்றார், அந்த வாசல்ல நின்றுன்றத சுகரை, நான் இப்பதான் உங்களுக்கு விரிச்சேன், வாங்கோ 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 அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த சுகரை நேரம் எடுத்துட்டு இந்த தன்னுடைய அந்தப்புறத்துல வச்சு நிறைய செடிகள் எல்லாரும் வச்சு ஸ்நானம் பண்ண வச்சு குளிப்பாட்டி சந்தனங்கள் எல்லாம் பூசி விட்டு எப்படி வைக்கிறார். செடிகள்கிட்ட கேட்டார், அவர் எப்படி நடந்துட்டாரு கேட்டார். குழந்தை மாதிரி எங்களுக்கு தோணித்துதான். அவருக்கு அவளை அம்மா மாதிரி தோன்றதுல ஆச்சரியம் இல்லை, அவளுக்கு இவர்கிட்ட, ஏன்னா அவள்லாம் செடிகள் தாசிகள், அவளுக்கு இவர்கிட்ட அந்த ஒரு வாத்சல்யம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னார். சோ அந்த ஞானியினுடைய சம்சர்க்கம் அப்படி பண்ணி வச்சிருது. அதே மாதிரி இந்த இடத்துல ராஜா, அங்கதேசத்து ராஜா ரோமபாதன் அப்படின்னு அந்த ராஜாக்கு பேரு. இந்த ரோமபாதன்கிற ராஜா செடிகள் அனுப்புறார். இந்த செடிகள் ரிஷிசங்கருடைய ஆசிரம சன்னிவேசத்துக்கு வந்தா ரோமபாதரை பார்த்தார். ரிஷிசங்கர் பார்க்கிறார், அப்பா இல்லை, அப்பா எங்கேயோ வெளில போயிருக்கான்ங்கிறது ராமாயணம் சொல்றது. இவளை பார்த்த உடனே இவருக்கு என்ன பாவம் தோதித்தான் தெரியுமா? இவளை பார்த்த உடனே செடிகள்னோ தாசிகள்னோ அப்படின்னு தோணலை, வேதத்துல சொல்லக்கூடிய தேவதைகள்னு தோணிருக்கு. எந்த ஸ்திரீயும் அம்மாவை பார்க்கறது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதெல்லாம் திரேதாயுகத்துல நடந்ததுன்னு சொல்றோமே, நான் தான் எப்பவும் யோசிச்சுப்பேன், என்னை விட்டா இப்போ ராமாயணத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜீவித சரித்திரத்தையும் இப்படி சேர்த்து பேரலா சொல்ல முடியும். பிகாஸ் என்னைக்கோ நடந்ததை 150 வருஷத்துக்குள்ள
ஹார்ட்லி ஒரு 50 years உள்ள நடத்தி காட்டியிருக்காரு. ரொம்ப சாதனை பண்ணிட்டு இருக்காரு, தீவிரமான சாதனை. இந்த தீவிரமா இப்படி சாதனை பண்ணிட்டு இருக்கிறத மதுர பாபுங்கிறது இந்த தட்சிணேஸ்வரன் காளி கோவில் இருக்கு இல்லையா, தட்சிணேஸ்வரன் காளி கோவில் கட்டின ராணி ராசமணியனுடைய மாப்பிள்ளை, ரொம்ப விஸ்வஸ்தன், பரமஹம்சர் அப்படியேப்பட்ட பக்தன். ஆனா அந்த சாதனை பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர், சரீரம் விதமா ரொம்ப கஷ்டம். பார்த்தா தீவிர பிரம்மச்சரியம் இருக்குங்கிறதால தான் இப்ப இவர் கஷ்டப்படுறாரு. அதனால இவருடைய பிரம்மச்சரியத்தை எப்படியாவது இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த பிரம்மச்சரியத்தை இல்லாம பண்ணிடுவோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்கார், கல்கட்டால கொஞ்சம் இந்த நர்த்தனம் ஆடப்பட்டவா அவள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, நீங்கள்லாம் இன்னைக்கு இவரை கொஞ்சம் மயக்குங்கோ அப்படின்னு சொல்லி தயார் பண்ண வச்சு இவரை அழைச்சிட்டு போய் உள்ள ரூமுக்குள்ள விட்டு வெளியில இருந்து மதுர பாபு கதவை பூட்டி சாவிய கையில வச்சுருக்காரு. பரமஹம்சர் உள்ள போறார். அவர் உள்ள போனா அவர் எந்த இடத்துக்குள்ள போற மாதிரி இருக்குன்னா, எந்த தட்சிணேஸ்வரன் காளி அவருக்கு சாட்சாத்காரம் கொடுத்தாலோ அந்த கர்ப்ப கிரகம், அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறேன் அப்படிங்கிற எண்ணத்திலே தான், பாவத்திலே தான் அவர் இருக்கார். அப்படி உள்ள போன உடனே இவளை இந்த ஸ்திரீகள் இருக்கா இல்லையா, அவளை பாக்குறார். அம்மா இன்னைக்கு இப்படி தரிசனம் தரையா அப்படின்னு கேட்டு அவளை வர்ணிக்கிறார். இந்த குண்டல அழகா இருக்கே, இந்த கம்மல் அழகா இருக்கே, எல்லாரும் வர்ணிப்பா. இவர் வர்ணிக்கிறது வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் வர்ணிக்கிற கண்ணால இவர் வர்ணனை பண்ணலை. இவர் மாத்திருபாவத்துல அவளையும் பார்த்து சாட்சாத் ஜெகன்மாதா காளிதான் இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு வர்ணிச்சார். வெளியில வந்தா மதுர பாபுட்ட சொன்னா, ஏயா துரோகி, ஒரு மகாத்மாவிட்ட அபசாரப்பட வைக்க போயிட்டியே, அவர் எங்களை இதுவரைக்கும் நாங்க ஜென்மால கேட்காத வார்த்தைகளை எங்களை கேட்பட்டு எங்களுடைய ஜென்மா சாஃபல்யம் எடுத்து நிறைவேற்றம் கொடுத்து அப்படின்ட்டா. அது மாதிரி ரிஷிசங்கருக்கு இந்த ஸ்திரீகளை பார்க்கறத சாட்சாத் வேதத்துல வரக்கூடிய ராக்கா சினிவாலி குஹு இத்தியாதி தேவதைகள் வேதத்துல சொல்றது, அந்த தேவதைகளும் நினைச்சிட்டு பூஜை பண்றார், பழங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்றார், தூப தீபாக்கள் எல்லாம் கொடுக்குறார். அவள் என்ன பண்ணா, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு வாங்கோ, இங்க உங்க அப்பா இப்ப வந்துடுறோம், எங்களுக்கு பயமா இருக்கு, எங்க ஆசிரமத்துக்கு வாங்கோ, அங்க உங்களுக்கு அழைச்சிட்டு போறோம், அங்க இன்னும் நிறைய விதவிதமான பழங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆசை காட்டுற மாதிரி காட்டுறா. இவரும் ஆசைக்கு மயங்குற மாதிரி மயங்குறார். ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக 2 நாளா 3 நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். அடைஞ்ச ஞானி லோகக்ஷேமத்துக்காக கொஞ்சம் மாயையில சிக்கிக்கிற மாதிரி நடிப்பன், பரவாயில்ல. ஆனா அவனுக்கு கையில எண்ணெய் புரட்டின்னு இருக்கான். அது ரொம்ப பிரசித்தமான உதாரணம் பரமஹம்சரோட. இந்த பலாப்பழத்தை ஆயர்ச்ச அதனுடைய இந்த கரை கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு எண்ணெய் பரட்டிண்டு ஆயணம் அப்படின்பா. எதுக்கு சொல்றார், லௌகிகத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை அடைஞ்சுக்கணும். ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டு லௌகிகத்துக்குள்ள இறங்கிட்டோம்னா லௌகிகத்துல இருந்து வரக்கூடிய சுகதுக்கங்கள் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். ஸோ இவர் அடைஞ்சவர் தானே, இனிமே எதுக்குள்ள வேணும்னா போகலாம், இவருக்கு எதுவும் ஆகாது. அதனால இவ உள்ள அவளை அழிச்சுட்டு போறா, ஏதோ நம்ம சாமர்த்தியத்தில் அழிச்சுட்டு போறோம்னு நினைச்சுட்டு அவள் அழிச்சுட்டு போறா. ஆனா அவராவே ஜனங்களுக்கு தான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றார். என்ன இவரால் தான் ராமாவதாரமே ஆகிறதுக்கு இருக்குங்கிறத இவர் கொஞ்சம் ஆசிரமத்துக்குள்ளேயே ஏகாந்தத்திலே இருந்தா காரியம் நடக்காது. சாதன காலம் எல்லாம் முடிஞ்சுடுத்து, இனி வெளியில வந்து ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய பண்ணி வச்சிருக்கிற சாதனையை கொடுக்கறதுக்கு வேண்டிய காலம் ஆரம்பிச்சாச்சு. அதனாலே நேர அடி எடுத்து வைக்கிறார். எங்க வைக்கிறார்னா அங்க வைக்கிறார். எங்க வைக்கிறார்? அங்க வைக்கிறார். அங்க தேசத்துல வைக்கிறார். அங்க தேசத்துல காலடி எடுத்து வச்சார். வந்தா இவர் வந்தார்னு உடனேயே பாருங்க மழை கொட்டி எடுத்தார். 1954 53 மெட்ராஸ் terrific hot. You cannot even see a drop of water in the sky. ஒரு துளி ஜலம் பார்க்க முடியல. சென்னை பெரியவா சென்னையிலே இல்லை, ஐ மீன் தமிழ்நாட்டிலே இல்லை, ஆந்திரா வடக்கு டூர் எல்லாம் வடக்குல எல்லாம் கேம்ப் போட்டு ஆந்திரா வராரு. தாராளம் பக்தாள் சென்னையிலேருந்து போய் முறையிட்டாலாம், மழை இல்லையே பெரியவா,
தமிழ்நாட்டுல மழை இல்லை. மழை இல்லைன்னா என்ன நடக்கும்னு we can imagine. கிரியேட் எல்லாம் பண்ண முடியாது, ஆர்டிபிஷியல் ரெயின் எல்லாம் உண்டாக்க முடியாது. மழை இல்லையேன்னா கொஞ்ச நாள் போச்சு. வேலூர்ல காலடி எடுத்து வச்சாலாம், வேலூர் வழியா, ஆந்திரால இருந்து வேலூர் வழியா உள்ள வேலூர்ல காலடி எடுத்து வச்சாரா, குட்டித்தான் மழை. ஒரு ஞானிய பிரகிருதி ரிசீவ் பண்ணும். இந்த பிரகிருதி ரிசீவ் பண்றதுதான் மழை ரூபத்தில் இருக்கும். அது பிரகிருதிக்கு சந்தோஷமாகிறது. பிகாஸ் சி நமக்கு ஒரு சர்டில் திங் இருக்கு இல்லையா, மனசு அப்படின்னு ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பிரகிருதிக்கும் அந்த சர்டில் திங் இருக்கு. பிரகிருதிக்கு ஒரு மனசு இருக்கு, சமஷ்டி மனசு, பிரகிருதிக்கு ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு அந்த மனசு சந்தோஷப்படுறத மழை பெய்யும். அப்படி ரிஷசங்கர் வந்தார் உடனே கொட்டித்து மழை அங்க தேசத்துல. அப்படி அங்க பார்த்தார், இவரை இன்னும் விட்டுவிடக்கூடாது, மகான கிடைச்சா விட்டுடுவாளா? துர்லபோ மனுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரா தத்ராவி துர்லபம் மன்னி வைகுண்ட பிரியதர்சனம். ஒரு ஞானியை கிடைச்சாச்சுன்னா எல்லாத்துக்கும் துர்லபம், எல்லாத்துக்கும் மேலே துர்லபம் ஒரு ஞானியை கிடைக்கிறதுங்கிறது. பகவானை கிடைச்சிடும், பக்தனை கிடைக்காதான். பகவான் ஈஸியா கிடைச்சிடணும், சத்சங்கம் கிடைக்காதான். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே புருஷோ யதா. பகுஜன்மம் பண்ணின பாக்கியத்தினாலேயாக்கும் சத்சங்கம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. புண்ணியத்தால கோடி ஜென்ம கிருதேனைவ புண்ணியனைவ துலபியதே. கோடி ஜென்மம் பண்ணிருக்கப்பட்ட புண்ணியத்தால மாத்திரம்தான் சத்சங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத. அந்த சத்சங்கம் கிடைச்சா யாருக்காவது விட தோணுமோ? ரிஷசங்கரை பார்க்கிறார், உங்களை நான் விட மாட்டேன். யாரு? அங்க தேசத்து ராஜா. எல்லாம் இந்த சொல்றத விவேகானந்த சுவாமி தான் ஞாபகம் வருது. 12 வருஷத்துக்கு மேல பரிவிராஜக வாழ்க்கையை வாழறார். கையில 2 புஸ்தகத்தை எடுத்து குருமன் பரமஹம்சருடைய அந்தர்தானத்துக்கு அப்புறம், பரமஹம்சர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் பல சிஷ்யாலும் எங்கெங்கயோ இருக்கா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காசிப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பே பெங்களா அது கீழே பூரா பேய்கள் இருக்காம், மேல பூரா பாம்பு தேளு எல்லாம் இருக்காம். அதுகளோட கூட அதுகளாவே இருந்து எல்லாருக்கும் தியானம் அந்த சாதனைகள் எல்லாரையும் பண்ணிட்டு சொன்னார், இனிமே அவ எல்லாரும் அவ வழியை தேடிட்டு போயிங்க அப்படின்னு. தனியா போயிங்க சொல்ற. மாத்திர தேவி கிட்ட, அம்மாட்ட வர, சாரதா தேவி கிட்ட வர, அம்மா கொஞ்ச நாள் பரிவிராஜகம் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா சன்னியாசியினுடைய தர்மம் அது. சொல்றோம் இல்லையா, பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய வரிய பிரவ்ரஜனம் அப்படின்னு தான் சன்னியாசி தர்மம். பிரவ்ரஜந்தம் அப்படின்னு தான் சுகரே சொல்றோம். பிரவ்ரஜந்தம் விரஜதி, சாதாரணமா அலையலை, நல்லா அலையறா, சுத்தி வர அலையறா. அலையறதுன்னு அர்த்தம். அப்படியே அலையிறது. எதுக்காக அலையிறதுன்னா லோகஹிதம் சரந்தா, தனக்கு ஹிதத்துக்காக இல்லை, லோகஹிதத்துக்காக அலையறா. சோ இறங்குறத 10 பைசா கையில கிடையாது, பைசா தொடப்படாது அப்படின்னு சங்கல்பம். கையில என்னது? அடுத்த வேலைக்கு போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இருக்கா? இல்லை, தெரியாது, கிடையாது. ஒரே ஒரு தண்டம். அப்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் பேரு கூட வச்சுக்கல. சுவாமி விவேகானந்தா பேர் இல்லாம தான் சுத்திட்டு இருந்தார். பல ஊர்ல பல பேர் வச்சுட்டு இருந்திருக்கார், பல ஊர்ல பல நாமம் அவருக்கு. ஒரு ஊர்ல சச்சிதானந்தா வச்சுட்டு இருக்கார். யாரோ ஒரு இடத்துல கேட்டிருக்கா, உங்க பேர் என்ன? சன்னியாசி அப்படின்னு இருக்காரு. சோ இப்படிதான் யாரா இப்படி போயிட்டு இருக்கிறத ஒரு இடத்துக்கு கையில 2 புஸ்தகம் மாத்திரம் வச்சுட்டு இருக்காரா. ஒன்னு பகவத்கீதை, இன்னொன்னு டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ். இந்த 2 புஸ்தகத்தை மாத்திரம் கையில வச்சுண்டு சஞ்சாரம். ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சங்கல்பமோ ஈஸ்வர சங்கல்பமோ என்னவோ தெரியாது, அவர் போற இடங்கள்ல எல்லாம் ராஜசபைகள்ல தான் அவர் போகும்படியா நேர்ந்தது.
சில நதிகள் கடல்ல போய் விழும், சில நதிகள் குட்டையில போய் விழுந்துடும். அது நதியினுடைய பிராரப்தம். இது நேர இந்த விவேகானந்தருங்கிற இந்த ஞான பிரவாக நதி ஓரோ இடத்துக்கும் பொறுத்த ராஜசபையிலேயே இட்டார்ஷி ராஜா பிரதாப் சிங் அப்படின்னு அவள் ரொம்ப சாமிஜி மேல பக்தி ஜாஸ்தி அவளுக்கு. மைசூர் ராஜா எல்லாரும் என்னன்னா உங்களை விட முடியாதுன்றான். இவர் பல இடங்கள்ல இருந்து சொல்லிக்காம கிளம்புற மாதிரியே தான் சரித்திரம் அமையிறது. அதே மாதிரி இந்த அங்க தேசத்து ராஜா என்ன அவரோ ராஜான்னு சொல்லிட்டானே, அதுல ராஜசீக்கம் இருக்கு. ராஜசீக்கம் மீன்ஸ் வாட்? ரெஸ்ட்லெஸ்னஸ். ராஜசீக்கம் அப்படின்னா என்னன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். இவர் யாருதான் பரம சாத்விகம் மீன்ஸ் வாட்? காம்னஸ். இப்ப ராஜாக்கு என்னன்னா ஐயோ இந்த ரிஷியினுடைய காம்னஸ் எனக்கு வேணுமே. இவர் காமா இருக்கார் இல்லையா, இவர் எப்படி காமா இருக்கார், எப்படி அலக்கொலையாம இருக்கார், அந்த காம்னஸ் எனக்கு வேணுமே. எப்படின்னு விடுறதில்லை. அதனால என்ன பண்ணிட்டாராம், தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா. இது மாதிரி ஒரு பையன் கிடைக்கலையேன்னு பாக்குறார். சரி சாரமில்லை, இது மாதிரி பையன் இல்லாட்டா என்ன, இவனை பையனை மருமகனை ஆக்கிக்கலான்னு பாகவத்துல இந்திரன் பண்ணின மாதிரி ரிஷபதேவரை இந்திரனுக்கு பையன் அது மகா போக்ரி. இந்திரனுடைய பிள்ளை ஆசைக்கு ஒரு புள்ள வச்சுட்டு இருக்கு, ஒரு பொண்ணு ஒரு புள்ளதான் இருக்கு இந்திரனுக்கு. அவரை மாதிரி ஒன்றுக்குமே கொள்ளாதது கிடையவே கிடையாது. யாரு தெரியுமோ? ஜெயந்தன் பேரு. ஜெயந்தன் இந்திரனுக்கு இஷ்டம், அதனால ஜெயந்தன் ஜெயந்தன் இந்திரன் பேர் வச்சிருக்கான். லோகம் பூரா அவனை கூப்பிடுறது என்ன? அசுரன் அசுரன் தான் கூப்பிடுறது. காக்காசுரன், காக்காசுரன் சொல்றோம் இல்லையா, அது இந்திரனுடைய பிள்ளை. அப்ப இந்திரன் பார்த்தான், என் பிள்ளையோ கரிஷடை எடுத்து ரிஷபதேவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளையா வச்சுட்டுலாம் மறு பிள்ளை. சோ சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இது விபண்டகருக்கு தெரிஞ்சது இந்த விஷயம், சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்கிறது. விபண்டகர் பார்த்தார், தெரிஞ்சதுன்னா ஆசிரமத்துக்கு வராரு, குழந்தைய காணல, தேடி அலையறார். தேடி 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 வரத்த ஒரு ஊர் வந்து சேர்ந்தா அங்க தேசங்கிற பேரே மாறி போயிடுத்து ரிஷிருங்காரண்யம் அப்படின்னு அதுக்கு பேரு. சிங்காரண்யம், ரிஷிருங்காரண்யம் அப்படின்னு அதுக்கு பேரு வந்துடுத்து. பாக்குறா, நம்ம பையன் பேரு மாதிரி இருக்கே. ஊருக்குள்ள 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 ஒரு தாட்டே கேட்டுட்டே போறார். கேட்டுட்டே போன உடனே இந்த ரிஷிருங்கிறது யாரு, எப்ப வந்தாரு எல்லாம் விசாரிக்கிறார். அவரு சொன்னார், ஊருக்காரா சொல்றா, அவர் ஒரு மகான், உங்களுக்கு ரிஷிசங்கர தெரியாத நீங்கள்லாம் ஒரு ரிஷியா அப்படிங்கிறார். அவர் ஒரு மகான். எப்பேற்பட்ட மகான்னா, அவருடைய காலடி எடுத்து வச்சதோ இல்லையோ ஊரே புஷ்டியாச்சு. ஊர் ஜனங்கள் பூரா ஹிருதயத்துல புஷ்டியா பக்தி வந்தது. அவருடைய தரிசனம் மாத்திரமே பக்தியை கொடுக்கும்படியா இருக்கு சுவாமி. அவர் அங்க தேசத்துல ராஜாக்கும் மாப்பிள்ளையா இருக்காருன்னு போய் பாக்குறார். பார்த்தா ராஜா புத்திசாலி. இதெல்லாம் மகாபாரதத்துல இந்த கதை வருது, ராமாயணத்துல இது ரொம்ப சொல்லலை. ஏன்னா போரும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டார் போட்டு வால்மீகி. மகாபாரதத்துல தான் சொல்றேன் இதோடைய கண்டினியூஷன் கதையை. ராஜா என்ன பண்ணாரா, நமஸ்காரம் பண்றதுக்கு இன்னும் ரிஷிசங்கரோட அப்பா விபண்டகர் கொஞ்சம் சபிச்சுடுவரோன்னு பயம் ராஜாக்கு. ஆனா ரிஷிகள் சபிக்க இல்ல மாட்டான், எந்த ரிஷியும் சபிக்கிறது இல்லை. இதிகாச புராணத்துல ரிஷிகள் சபிக்கிற மாதிரி பிக்சரைஸ் பண்றோம் இல்லையோ, அதெல்லாம் நமக்கு உள்ளிருக்கப்பட்ட சாபம் கோபம் வெளிப்படுறது தானே ஒழிய அங்க வந்து சாபமே கிடையாது. பிரசித்தமா ஒரு சாபத்தை நான் சொல்றேன். நாரதர் நலகூபுர மணிகிரீவால சபிச்சாள் அப்படின்னு சொன்னா அது சாபமா அனுகிரகமா? அகஸ்தியர் என்ன நலகூபுர மணிகிரீவாள் கிட்ட சாபம் விடுறாரா, நீங்க வந்து நந்தகோபனுடைய வீட்டு வாசல்ல 2 மரமா நிக்கணும் அப்படிங்கிறது சாபமா அனுகிரகமா? அகஸ்தியர் அவர் வந்து பாண்டியன் ராஜாவை நீ வந்து ஆணையா போனோம், உன்னை வந்து பகவான் காப்பாத்துவர், கை கொடுப்பர், துதிக்கைய தூக்கி நீ துதிப்பாய், துதிக்கைய தூக்கி நீ துதிப்பாய், அந்த துதிச்ச உடனே பகவான் உனக்கு வந்து கையை கொடுப்பார் அப்படின்னு சொன்னது சாபமா அனுகிரகமா? அதனால இதிகாச புராணத்துல எல்லாமே ஐதிகாசிக்கல் வியூ அப்படிங்கிறது சாபம் கிடையாது, அனுகிரகம் மாத்திரம்தான். இங்க என்னன்னா ராஜா ரெஸ்ட்லெஸ்னஸ், அவனுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ்னால ராஜாக்கு தோன்றது இவர் வந்து சபிச்சுடுவாரோ அப்படின்னு தோன்றது.
இவரை போய் சபிப்பரா? இவருக்கு தெரியாதா? இவரா ரிஷி இல்லையா? ரிஷின்னா ஞானின்னு இல்லையா அர்த்தம்? ஞானியினுடைய அர்த்தம் வாஸ்தவத்துல என்னன்னா, எதுவுமே நம்ம சங்கல்பத்தால நடக்காது, எல்லா சங்கல்பமும் ஈஸ்வரன் சங்கல்பத்தால், எல்லா விஷயமுமே ஈஸ்வர சங்கல்பத்தால தான் நடக்கிறது அப்படின்னு நன்னா உணர்ந்தவன் தான் ஞானி. அந்த அதாவது சொல்லுவா, ரமண பகவான் தான் சொல்றார், நான் மறையை கற்றவனோ ஞானி, நான் மறைய கற்றவனே ஞானி, இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் மறையை கற்றவனோ ஞானி. அதுல வருங்கோ, அதுல கூட ஒரு ஐ இருக்கு, அதுல கூட ஒரு ஐ இருக்கு. நான் மறையை நான் மறை புரியுறதா? ஐங்கிறது ஈகோ ஃபேக்டர் அதுக்குள்ள இருக்கு. நான் மறை ஐ கற்றவனோ ஞானி. இல்லை இல்லை, நான் மறைனா வேதம், 4 வேதம். இல்லை இல்லை, நான் மறைய கற்றவனே ஞானி. அந்த தாங்கிறது மறையிறது, இப்ப தன்னுடைய சங்கல்பத்தால் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத பூர்ணமா உணரக்கூடியவர் தான் ஞானி. நமஸ்காரம் பண்ண விட்டாராம். யாரை விட்டாருன்னா, புது தம்பதிகளா இருக்கக்கூடிய ரிஷிசங்கரையும் சாந்தாவையும் விட்டார். அவர் ரிஷிசங்கர், நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? தலையில கொம்பு இல்ல, ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். கேட்டது இல்லையா? இப்போ அதை எப்படி தெரியறது, உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல தான் உறுதிப்படுத்த முடியும். நமஸ்காரம் பண்றோம் ரிஷிசங்கர். அரே ரிஷிசங்கர் ரிஷிசங்கருக்கு தலையில கொம்பு இருந்தது. இவர் விபண்டகர் என்ன பண்றாராம், யாரும் தெரியாமக்கி அவளுக்கு தீர்க்க சுமங்கை பவா அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவருக்கு இப்போ ரிஷிசங்கருக்கு தலையில கொம்பு இருந்து வச்சுங்க, இந்த கொம்பை வச்சே விபண்டகருக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியுமா முடியாதா? நம்மளுடைய புள்ளதான்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா? சோ கொம்பு இருக்கு சொல்லுறது, அது என்ன, குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொம்பு, பசுமாட்டோட காது, இதை சொல்லுறதே ஒழிய எப்பவுமே குழந்தையா இருந்த பண்ணுமா, அதுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்க வேண்டாமா இல்லையா? சோ கொம்பு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கொம்பு இருந்ததுன்னா அவருக்கு பிள்ளைதான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தப்புள்ளதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ யாரும் தெரியாமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா மகாபாரதத்துல வருது. அப்புறம் எழுந்திருந்தப்ப தான், ஆஹா ரிஷிசங்கா நீயா அப்படின்னு பார்த்து, கல்யாணம் பண்ணிட்டுட்டியா, பரவாயில்லையடா அப்படின்ட்டாரா. என்ன ஒன்னு சங்கல்பம் ஏது, என் சங்கல்பம் ஏது, எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம். ஆனா ஒண்ணு, நீ இத்தனை நாளைக்கு என்ன விரதத்தில் இருந்தியோ அந்த விரதத்தை மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணிவிடும், ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்க. என்ன விரதம்? பிரம்மச்சரியம். அதான் இன்னைக்கு சொன்னேன், வைவித்தியம் பிரம்மச்சரியான. என்னன்னா, இது ரொம்ப நெருப்புக்கு மேல கயத்தை கட்டி அந்த கயர்ல ஒத்த விரலால நடக்கிற வித்தியை. அதனாலதான் இவராலதான் ராமனை கொடுக்க முடியுங்கிறது. அருகதை இருக்கு. தர்மம் கூட 6 மாச காலம், 5.5 மாசம், 5 வயசுல சாரதா தேவிக்கு 5 வயசு, பரமஹம்சருக்கு 21 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறது. பரமஹம்சர் 21 வயசு, சாரதா தேவிக்கு 5 வயசு. கல்யாணம் பண்ணிட்டு வராதா? உடனே சேரல இல்லையா? 13 வருஷத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு நடுவில் இந்த 13 வருஷத்துக்குள்ள 3 வாட்டி தான் தன்னுடைய கணவனை பார்த்திருக்கா சாரதா தேவி. அப்புறம் 18 வயசு ஆன உடனே தட்சிணேஸ்வரத்துக்கே வந்துட்டா. தட்சிணேஸ்வரத்துல இன்னைக்கும் பரமஹம்சர் இருந்த அந்த ரூம் இருக்கு. அந்த ரூம்ல 5.5 மாசம் சேர்ந்தே இருந்திருக்கா. அப்படி சேர்ந்தே இருந்தோம் பாருங்கோ, அந்த தபஸுடைய பலம் பாருங்கோ, அந்த பிரம்மச்சரியம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம்னு பாருங்கோ. அப்படி சேர்ந்தே இருந்தும் தப்பான ஒரு எண்ணத்தால பார்வை கூட பார்க்கலைங்கிறார் பரமஹம்சர். இங்க தர்மம் தான், இங்க இது தர்மம். ஏன்னா அவரே கேட்கிறார் அவள்கிட்ட, உனக்கு தர்மம் இதுதான், நான் உனக்கு உன்னுடைய சாரீரிகமாகவும் மானசிகமாகவும் என்னென்ன ஆசைகள் உண்டோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கணவன்கிறதுல ஒரு தர்மம் தான்மா. அப்படி உனக்கு ஆசை இருக்கானா சொல்லு அப்படின்னு அவள்கிட்ட கேட்ட உடனே, ஜனக மகாராஜா சீதையை கைப்பிடிச்சு கொடுத்த உடனே என்ன சொல்லி கொடுக்குறார் ராமர்கிட்ட, நான் சாயேவானுக்கு தாத்தவ அப்படிங்கிறார், உன்னுடைய நிழலாட்டவள் இருப்பா அப்படிங்கிறார். அதே பதில சாரதா தேவி சொல்றா, ஒரு மனுஷன் நேர்ந்து நடக்க போறான்ங்கிறத நிழல்ல கேட்டுட்டு நடப்பனா, அவன் நடப்பன் நிழல் பின்னாடி போகும் தானே.
அப்ப எனக்கு ஆசை அப்படின்னு ஒன்று இருந்துட்டேன்னா நான் உங்களோட நிழலாட்டம் தானே இருக்கேன், எனக்கு தனியா என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இருந்துட்டு சொல்றா, இவருக்கு அப்படியும் அவருக்கு பாக்குறார், அவளுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஆசை இருக்கோ அப்படிங்கறத அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த நகபத் அப்படிங்கிற இடம், அதாவது வாத்தியசாலை நேர ஆப்போசிட், இந்த ரூமுக்கு நேர ஆப்போசிட் ரூம், அங்க தாமசம் வந்துட்டா தேவி. உடனே அங்க வருவார், அப்பப்போ வருவார், வந்து இவள் சமையல் பண்ணிட்டு இருக்கா. உடனே உட்காந்து ஓரோ கதையா சொல்றார். அவளுடைய குழந்தை செத்து போனா, இவா குழந்தை போனது, இந்த குழந்தை செத்து போச்சு, அந்த குழந்தை செத்து போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு செத்து போற குழந்தையோட கதையாவே பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு எல்லாம் பிறந்தா எல்லாம் அழிய போறதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உடனே அவ சாதாரணமா சீதை தானே சாரதா தேவி, என்ன சொல்றதுன்னா, யாரு ராமனா வந்தானோ யாரு கிருஷ்ணனா வந்தானோ அவனே ராமகிருஷ்ணன் தான் வந்தான் தான் பைரவி பிராமணி வந்து நிரூபிச்சு கூப்பிட்டு போனான். அப்படி இருக்கிறத சீதை தானே சாரதா தேவியா இருக்கணும். அதை ப்ரூவ் பண்றதுக்கு சீதைய சாட்சாத்காரம் பண்ணினப்போ பரமஹம்சர் என்ன சீதைக்கு கையில வளைய பார்த்தாரோ அதே வளையல் டிசைன் பண்ணி சாரதா தேவி கையில பூட்டி விட்டார். இருக்கட்டும். சோ இப்படி சொல்லிட்டு இருந்த உடனே என்னன்னா, ஹனுமானே வந்து சொல்றாரு ராவணன் கிட்ட, ஏய் ராவணா, ஏதோ நீ சீதைய அபலை அப்படின்னு நினைச்சுக்காதே, காலராத்திரி இது தாம்பித்தி சர்வலங்கா விநாசினி, அவளை சாதாரணமா நினைச்சுக்காதே, அவள் லங்கைய பூரா அழிச்சுடுறதுக்கு உண்டான சக்தி அவளுக்கு உண்டு அப்படிங்கிறார் ஹனுமான், ஜாக்கிரதைப்படுத்துறான். இப்படி சொல்லிட்டே இருந்த உடனே அவள் அங்கே சொல்லி கேட்டா, ஆமா பிறந்த குழந்தை எல்லாம் செத்து போறதா அப்படின்ட்டா. இவர் பார்த்தார், ஆஹா கயறு நினைச்சு மூர்க்கன் பாம்பு என்ன சொல்லுவா, கிங் கோப்ரா இருக்கே, கிங் கோப்ரா ராஜநாகம், அதை போய் சவுட்டி மிதிச்சுட்டேனே அப்படின்னாரா. உடனே அவன் சொன்னார், அப்படிதான் நீ என்ன லௌகிகத்துக்குள்ள தள்ளி விடுறதுக்கு பாக்குறியோ அப்படின்னு கேட்கிறார். See, you just imagine a conversation between a husband and wife like this. அதுவும் என்னைக்கோ புராண காலத்தில் இல்லை, just 100 years ago. அப்போ வந்து சொல்றா, போட்டதை போட்டபடி அடுப்பில் அவ கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கா, அதை போட்டா நேர வந்தா நமஸ்காரம் பண்ணா, சொன்னா உங்களுக்கு கோடானு கோடி சிஷ்யாள் வருவா. அது சத்தியமா இருக்கு, அது சத்தியமா இருக்கு. கோடானு கோடி சிஷ்யாள் வருவா. அந்த கோடானு கோடி சிஷ்யாள்ல முதல் சிஷ்யா என்ன ஏத்துங்கோ, பத்னி தர்மம் எல்லாம் முதல் சிஷ்யா. அதைத்தான் ஐ மீன் ரிஷிங்கர் என்ன சாந்தாவோட எப்படி நடந்தாரோ அதை பார்க்கணுமா, தட்சிணேஸ்வரத்தை பார்த்தா அப்படி அந்த ரிஷிசங்கரை கூட்டிட்டு வந்து யாகம் பண்ணுங்கோ அப்படி சொல்ல, தசரதனே தானே வந்து அங்க தேசத்து ராஜா கிட்ட 15 நாள் அவாத்துல இருந்து, நாள் கணக்கமே சொல்றதுக்கு கணக்கு இருக்கு, விஷயம் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன், அயோத்தியா காண்டம் வரும் சொல்றேன். 15 நாள் அவாத்துல இருந்து ரிஷிசங்கரையும் சாந்தாவையும் அழிச்சுட்டு போனோம் யாகம் பண்றதுக்கு சொல்ல, ரிஷிசங்கரையும் சாந்தாவையும் சேர்த்து அழிச்சுட்டு வந்து பல தேசத்து ராஜாக்கள் பல ஊர் ராஜாக்களை கூட்டிட்டு வந்து அஸ்வமேத யாகம் ஆரம்பிச்சது. அஸ்வமேதத்துக்கு உண்டான பொருள் அன்னைக்கே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒண்ணு கூட சொல்லிடுறேன். என்ன திருப்பி நல்ல சத்து விஷயத்த திருப்பி 2வது வாட்டி கேட்கறது தப்பில்லை. அஸ்வமேதம்ங்கிறது ஒரு குதிரையை அறுத்து போட்டு பண்ணக்கூடிய யாகம் அல்ல. அஸ்வமேதம் அப்படிங்கிறது நாளைக்கு ஒண்ணு சேர்த்து வச்சுக்காமைக்கு இருக்கிறது. என்ன சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது பாபமோ புண்ணியமோ? நாளைக்கு இது சேர்த்து வச்சுக்காம நாளைக்கு இது சேர்த்து வச்சுக்காம சொன்னா நாளைக்கு தான் பாபத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா மோர் ப்ரிசைஸ்லி புண்ணியத்தை ரொம்ப சேர்த்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். போற வழியில புண்ணியமா போட்டுக்கும், கொஞ்சம் புண்ணியம் போற வழியில கிடைச்சிக்கும், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புண்ணியத்துக்காக பண்றத அந்த புண்ணியத்துக்காக பண்ணாம இருக்கிறது தான். எதுவுமே பண்ணாம இருக்கிறது இல்லை அதனுடைய அர்த்தம். நன்கொடை கொடுக்கப்படாதது இல்லை, அது வந்து இருக்கோ இல்லையோ. நன்கொடை கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். ஐயோ அவ புண்ணியம் வேண்டாம் அப்படின்னு உபன்யாசத்துல சொல்லிட்டாளே, அப்போ நம்ம நன்கொடை கொடுக்க வேண்டாம் அப்படி இல்லை அர்த்தம். நன்கொடை கொடுக்கறத அந்த புண்ணியம் எனக்கு வேண்டாங்கணும். என்ன நகச்சித்து க்ஷணமபி
பகவத்கீதையில சொல்றத ஒரு க்ஷணம் கூட கர்மாப்பே பண்ணாம இருக்கிறதுக்கு யாராலே முடியாது. ஆனா அந்த கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்றானே பகவத்கீதையில, அந்த 4வது அத்தியாயமோ 5வது அத்தியாயம், 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம்ங்கிறார். ஆக்சுவலா அதுக்குள்ள ஒரு வேர்டை பகவான் மறைச்சுட்டார். கர்ம சந்நியாச யோகம் இல்லையா, ஆக்சுவலா அது கர்ம பல சந்நியாச யோகா. கர்மத்திலேருந்து விடுபட்டதுக்கு சொல்லலை. பகவத்கீதையுடைய தாற்பயமே என்னன்னா, நீ கர்மத்தை விடு கர்மத்தை விடு கர்மத்தை விடுது இல்லை, கர்மத்தை பண்ணு, ஆனா பலத்திலிருந்து விட்டு நில்லு. பி டிட்டாச்டு டு தி ஃப்ரூட் ஆர் தி ரிசல்ட். கர்மண்யேவாதிகாரஸ்தே தர்ஹி மா பலேஷு கதாசன. அதுல அந்த கர்மத்தையே பண்ணிட்டு, ஆனா அதனுடைய பலனை எதிர்பார்த்துட்டு இருக்காதே அப்படிங்கிறது தான் அஸ்வேதம். நாளത്തേக்கு எனக்கு புண்ணியம் அப்படிங்கிறது இல்லாம அஸ்வஹா, ஸ்வஹான்னா நாளை, அஸ்வஹா நாளைக்குன்னு இல்லாம பண்றது. அத நாளைக்கு எதை சேர்த்து வச்சிருக்கோமோ அது சர்வம் நாராயணாயதி சமர்ப்பயா அப்படிங்கிற அந்த பாவத்துல பண்ணக்கூடிய யாகம். அதுதான் சர்வ பாவத்துக்கு உண்டான பிராயசித்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பாவத்துக்கு உண்டான பிராயசித்தம்னா புண்ணியத்துக்கு உண்டான பிராயசித்தமும் அதுதான். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொல்றத அங்க தர்மத்தை எல்லாத்தையும் விட்டுடுவோம்னு சொல்லலை பகவான். தர்மான் பரித்தியஜ்ய தத்ராபி அதர்மானவே பரித்தியஜ்ய. அதர்மத்தை விடுறது அர்த்தம் இருக்கு. சோ பாபம் போகும் பாபம் போகும் பாபம் போகும்னா புண்ணியமும் நீங்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுல பெரிய தோஷம் இருக்கு இல்லையா. ஏன்னா நேற்றுக்கு சொன்னேன், திருப்பியும் சொல்றேன், பாபம் அப்படிங்கிறது இரும்பு சங்கிலின்னா புண்ணியம் அப்படிங்கிறது தங்கச்சங்கிலி. മലയാളത്തിൽ ഒരു കവിത ചൊല്ലുക, ബന്ധനം ഒരു കാഞ്ചനക്കൂട്ടിലാണെങ്കിലും ബന്ധനം ബന്ധനം തന്നെ, போட்டு வச்சிருக்கிறது, அடைச்சு வச்சிருக்கிறது சொர்ணமயமான கூடு, பஞ்சரம். அதுக்கு கூடு தானே சொல்லுவாள். கூடானா கூட அதுவும் கூடு தானே. அது இட் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஸ்டேட் இல்லையா. ஐயோ பாவம். ஹலோ, கேட்க மாட்டேங்கிறதா? ஓகே. சோ அந்த அஸ்வமேத யாகம் பண்றார், ரிஷசங்கரை வச்சே பண்றார். பாருங்கோ, அது பண்றத ராஜா எந்த அளவுக்கு அந்த ஆசை இல்லாத ஸ்திதியில வந்திருக்கான் அப்படிங்கிறத பாருங்கோ. தன்னுடைய ராஜ்யத்தினுடைய கிழக்கு திசையை பூரா வசிஷ்டருக்கு தானம் பண்ணார். தன்னுடைய ராஜ்யத்தினுடைய மேற்கு திசையை பூரா அப்படி 4 திசையை பரிந்திருக்கப்பட்ட சொல்றார். இங்கேருந்து கிழக்கு திசை பூரா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வசிஷ்டருக்கு. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தையும் தானம் பண்ணி, சூரணத்தை தானம் பண்ணி, அவ்வளவும் தானம் பண்ணான். அதுல காரியம் இல்லை. ஏன்னா இந்த ரிஷிகள் எல்லாருமே, ரிஷிகள் உள்பட உள்ள எல்லா ரிஷிகளுமே சர்வம் பக்ஷாமி சாகரம் பக்ஷாமி இருக்கக்கூடிய ரிஷிகள் இல்லை. ராஜா நம்ம போனா என்ன கொடுப்பேன், சுகபிரம ரிஷியும் ரிஷசங்கரையும் நான் கம்பேர் பண்ணிருக்கேன்னா, சுகர் எந்த நிலைமையில வந்தாரோ, எந்த பாவத்துல வந்தாரோ அதே பாவத்துல தான் ரிஷசங்கரும் வந்திருக்காருன்னு எடுத்துக்கணும். சுகர் எந்த நிலைமையில வந்தார், எந்த பாவத்துல வந்தாருன்னா நிரபேட்சம் அனபேட்சா அப்படிங்கிறது அபேட்சையே இல்லாம வந்திருக்கார். இப்ப நான் தசரதனுடைய யாகத்துக்கு தசரதனுக்கு யாகம் பண்ணி வைக்க போறேன், அவன் எனக்கு இவ்வளவு கொடுப்பன் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தா அந்த ரிஷசங்கரால அந்த ரிஷசங்கர் யாகம் பண்ணி ராமனை கொடுக்க முடியாது. ஏன்னா ராமன்கிறது இங்க பூர்ண வஸ்து. ஒரு பூர்ண வஸ்துவை கொடுக்கணுமானா ஒரு திருப்தனாலதான் பூர்ண வஸ்துவை கொடுக்க முடியும். அதிருப்தனால பூர்ண வஸ்துவை கொடுக்க முடியாது. இன்னொன்னு, அப்படி ஒரு திருப்தன் இருந்துட்டானா போரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல ஒரு திருப்தன் இருந்துட்டானா அந்த திருப்தனை திருப்திப்படுத்துறதுக்கு பகவானால கூட முடியாது. ஏன்னா அவன் எப்படி இருக்கான், போரும் அப்படின்னு இருக்கான் இல்லையா. அவனுக்கு இன்னும் என்னடா பிரகலாதன் உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும் நரசிம்மர் கேட்டுட்டே இருக்கார். பிரகலாதன் சொல்றான், எல்லாம் இருக்கு, ஒன்னும் வேண்டாம் இல்ல அர்த்தம். ஒன்னும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் இல்லை. ஒன்னும் வேண்டாங்கிறது புத்தவாதம், பௌத்தவாதம், சூன்யம். ஒன்னும் வேண்டாம் சொல்லலை, இங்க என்ன இருக்குன்னா பூர்ணமா இருக்கே. See, a glass of water can be defined as empty glass of water or full of air. இல்லையா?
அந்த கிளாஸ் வந்து ஏர் ஃபுல்லா இருக்கு, அதுல தண்ணி இல்லை அப்படின்னு நெகட்டிவாகவும் பார்க்கலாம், அது ஏர் ஃபுல்லா இருக்குது பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். த பர்செப்ஷன் இட் மேட்டர்ஸ். நம்மளுடைய திருஷ்டி தான் அதுல மேட்டர் பண்ணும் விஷயமா இருக்கு. அப்படி இருக்கிறத போரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்னும் வேண்டாது இல்லை அர்த்தம், எல்லாம் இருக்கு. மேலும் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, இனிமே ஒன்ன போய் அடையணும் அப்படிங்கிறது இல்லாம பூர்ணம் அதா பூர்ணம் இதம் சர்வம் பூர்ணமா இருக்கு இப்படின்னு இருக்கா. அதனால அவன் எல்லாரும் சொன்னா, இந்த ராஜா நாங்கள் ராஜ்யத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறோம் ராஜா, நீயே அந்த ராஜ்யத்தை வச்சுக்கோ ராஜா, நீயே வந்து வச்சுக்கோ, நீயே ராஜ்யபாரம் பண்ணின்று அப்படின்னு சொல்லி ராஜா யாகத்துல எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற வேளையில ஒரு பிராமணன் வரார். இந்த பிராமணன் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு, ராஜா கையில இன்னும் ஒண்ணுமே இல்லை. இப்ப ராஜ்யத்தை கொடுக்கலாமே கேட்டா, ராஜ்ய ரிஷிகளுக்கு கொடுத்தது அது இனிமே கொடுக்க முடியாது, ரிஷிகளுக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அதனால இந்த திருப்பி தானம் பண்ணதே வச்சு தானம் திருப்பி பண்ண முடியுமா? உள்ள நீங்க நடக்கிறது நான் சொன்னேன் நேற்றுக்கு, நான் ஏன் சொன்னேன் 2 நாளா ஒரே ஸ்டேட்மெண்ட் திருப்பி நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம குழந்தைகள் வந்து பண்ணக்கூடிய சார்தாதி கர்மங்களால கரியேறும் அப்படின்னு நினைச்சுக்காதேங்கோ, தப்பா எண்ணிக்காதேங்கோ. திருப்பி நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, குழந்தைகளுக்கு ஸ்ரத்தை இருக்கோ இல்லையோ தெரியாது, வைதிக விபாகத்துக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அதுக்குள்ள ரொம்ப கலர்ப்படம் பிசினஸ் மென்டாலிட்டி ரொம்ப ஏற்படுத்து. பிரத்யமாவே எனக்கு தெரியுங்கிறதுனால தைரியமா சொல்லலாம், பார்க்காததை சொல்லலை, பார்த்ததுனாலதான் சொல்றேன். நவகிரக ஹோமம் அப்படின்னு வச்சுக்கோளேன், 9 தானியம் வேணும் இல்லையா, அதுக்கு 9 பாத்திரம் வேணும் இல்லையா, 9 நவகிரக ஹோமத்துக்கு இந்த 9 தானியம் 9 பாத்திரம் ரவுண்ட் அடிக்கும். புரியுறதா? தானம் கொடுத்தத வைதிக பரிபாஷைன்னு ஒரு பரிபாஷை உண்டு, வைதிக ஆளுக்கு மாத்திரம்தான் அது புரியும், வேற யாருக்கும் அந்த பாஷை புரியாது. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பேன், இங்க வைதிகம் வந்திருப்பான், உங்களை பத்தி நான் நன்னா அவர்கிட்ட குத்தம் சொல்லலாம், உங்களை வச்சுட்டேன், அது உங்களுக்கு யாருக்கும் புரியாது. அந்த வைதிக பரிபாஷை தெரிஞ்சா மாத்திரம்தான் புரியும். ஆனா அது பரம தோஷம் தெரியுமா? இந்த வைதிக பரிபாஷையில பேசுறது ரொம்ப தோஷம். லோகோசி அப்படின்பா, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா லோகோசிம்பா, திட்டுறதுக்கு திராபே கூப்பிடுவாரு, அது மாதிரி திட்டுறதுக்கு, அது மாதிரி பைசா சூர்வா அப்படின்பா. ஏன் எப்படி இந்த பரிபாஷை எப்படி வந்திருக்குன்னா, வேதத்துல வரப்பட்ட வாக்கியம் அடுத்த வார்த்தை என்னமோ அந்த வார்த்தைக்கு மிந்தின வார்த்தையை பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. ஆனா சாதாரணமான விஷயத்த பேசுறத வேத மந்திரத்தை பயன்படுத்துறது தோஷம். அதனாலதான் இன்னைக்கு வைதிக கம்யூனிட்டி கஷ்டப்படுறது. வேத மந்திரத்தை வச்சுண்டு யூரின் போறது டாய்லெட் போறதுன்னு சொல்றதுக்கு வேதத்துல நாப்சு மூத்திர புரீஷம் குர்யாத் அப்படின்னு வரும். யூரின் போறேன்னு சொல்றதுக்கு இந்த வேத மந்திரமான நாப்சுங்கிறத பயன்படுத்து. நாப்சு போறேன் என்ன வேதத்துல சொல்லியிருக்குன்னா அது தேவத்தை, அது வேதம், சாட்சாத் நாராயணனுடைய சுரூபம். அது நம்மளுடைய சாமானிய விவகாரத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? சோ ஏன் சொல்ல வந்தேன், இது இப்படியே ரொட்டேட் ஆகும். அந்த பாத்திரம் தானம் பண்ணதையே வச்சு திருப்பி தானம் பண்றது, அதுல எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. அதுல இப்ப என்னன்னா, நம்மளுமே வைதிகால்கிட்ட நீங்களே சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாமா, நம்ம போகும் சோம்பேறித்தனம், நம்ம போற சோம்பேறித்தனம். அதே சில வைதிகால அதை அட்வான்டேஜா வச்சுட்டு வாங்கிட்டு வர மாட்டா, ஆத்துல இருக்கிறத எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி ஆத்திலே கொண்டு வச்சுருக்கோம். லீவ் இட்.
அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு 4 பக்கத்துல இருந்தும் சிலாவர்ஷம் வந்துடும். சரி, அப்போ கொடுத்ததையே திருப்பி கொடுக்க முடியாது, அதனால பூமியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு பிராமணன், கஸ்மிஞ்சித் பிராமணன், கஸ்மைச்சித் பிராமணன், கஸ்மைச்சித் பிராமணா அப்படிங்கிறது பதம். கஸ்மைச்சித் கான்னா பிரம்மா, பிரம்மாவுக்காக, தஸ்மை பிரம்மாவுக்காக, பிரம்மாவுக்காக சித்த கொடுத்தவன். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையேன்னு பிரம்மாக்கு சிதானந்தத்தை கொடுத்தவனுக்கு கஸ்மை சித்துன்னு பேரு. யாருன்னா பகவானே பிராமண ரூபத்துல வந்திருக்கான். தசரதன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு சொன்னா, எனக்கு எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருத்து, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே கிடைக்கல. ராஜா பார்த்தார். அதுதான் என்ன இருக்குன்னு இப்படி கைய பிசைஞ்சார். கைய பிசைஞ்ச உடனே கையில ஒரு கடகம் இருந்தது. அந்த கடகத்தை அப்படியே அவுத்தெடுத்து கொடுத்துட்டார். இவ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, ராஜா சதஸ்ய வாக்கியம் மதுரம் நிசம்ய பிரணம்ய தஸ்மை பிரயதோ நிபேந்திரா ஜகாவ ஹர்ஷம் பரமம் மகாத்மா தம் ரிஷ்ய சிங்கம் புனருப்யவாச்ச. எப்படி இருக்காருன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மகத்தை அடைஞ்சிருக்காராம். தியாகை நெய்க்கே அமிர்தத்வமான சுகுன்னு அந்த மகத்தை அடைஞ்சிருக்காராம். அதனால இப்போ மகாத்மா அப்படின்னு கூப்பிடுறேன். ரிஷசங்கர்கிட்ட சொல்றா, அஸ்வமேதம் எடுத்து ரொம்ப விளக்குறார் வால்மீகி பகவான். அஸ்வமேதத்தை சொல்றது இல்லை, ஏன்னா அது வைதிகால் சபையா வைதிகாலா உட்காந்துருந்தா அதை சொன்னா பிரயோஜனம் உண்டு. மீன்ஸ் வாட், புரியும், கனெக்ட் பண்ண முடியும். இப்ப நான் இங்க உட்கார்ந்து உக்கியம், சாதுர்ஹோத்திரம் அப்படிங்கிற, அப்புறம் திரிராத்திரம், இப்படி பிராதசவனம், மாத்தியந்திர சவனம் இதெல்லாம் சொன்னா நமக்கு தேவையில்லை. இப்போது நமக்கு இப்போ அந்த எது வச்சு புரிஞ்சுண்டு ராமன் அடைய முடியுமோ, ராமன் அனுபவிக்க முடியுமோ அப்படியே போ. அஸ்வமேதம் எடுத்து ராஜா சொல்றார், எனக்கு அஸ்வமேதம் எடுத்து நீங்க புத்திர காமேஷ்டி நீங்க தான் பண்ணி தரணும். புத்திர காமேஷ்டி பண்ணுங்க. இங்க ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. லோக நடப்புக்கும் ராமாயணத்தினுடைய அந்த 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 ஃப்ளோ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு காலம் முன்னாடி வரைக்கும், ஒரு மேபி ஒரு ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் சீமந்தம் எல்லாம் பண்றதுன்னா, யாருக்காவது சீமந்தம் இருக்கு வச்சுக்கோங்கள, அங்க குழந்தை பிறந்த ஸ்திரீகளை மாத்திரம்தான் கொண்டு போவா. அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, அன்னைக்கு இருந்தது. குழந்தை இல்லாதவாழ ஸ்ரீமந்தத்துக்கு எல்லாம் கொண்டு போக மாட்டான். அது கொண்டு வந்தா அபசகுனம் அப்படின்னு நினைச்சுப்பான். அப்ப இங்க ஒரு குழந்தை எல்லா உத்தேசங்கிறதுக்காக தான் சொல்றேன். இங்க தசரத மகாராஜாக்கு புத்திர காம இஷ்டி யாரு பண்ணி வைக்கிறாருன்னா, கல்யாணம் கழிஞ்சு பிரம்மச்சரியா இருக்கிறவர் பண்ணி வைக்கிறார். அது புரியறதா? அந்த ஐரணி புரியறதா? அது able to connect it. ஸோ அப்ப இங்க தசரதனுடைய லட்சியம் அப்படிங்கிறது ஒரு மாம்ச பிண்டமா இருக்கப்பட்ட ஒரு குழந்தை இல்லை, அந்த பிரம்மச்சாரியா இருக்கப்பட்ட அந்த ரிஷி பிரம்மணி சரதி சஹா பிரம்மச்சாரி, பிரம்மத்தில சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த என்ன பரமஹம்ச மகனீய நூ கபோலேன மானச சஞ்சரரே, பிரம்மணி மானச சஞ்சரரே அப்படின்னு அந்த பிரம்மத்திலேயே சதா பிரம்மலீனமா இருக்கப்பட்ட, பிரம்மத்திலேயே லீனமா இருக்கப்பட்ட அந்த ரிஷியினுடைய அனுபவமா இருக்கப்பட்ட அந்த பிரம்ம அனுபவமாக்கும் இந்த இடத்துல ராமன் இல்லை குழந்தை அப்படிங்கிற ரூபத்துல கேட்டுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். ஸோ அவர் கேட்டுக்கிறத நீங்க தான் எனக்கு பண்ணித்தரணும், அஸ்வமேதம் பண்ணித்தரணும்னு சொன்ன உடனே இஷ்டி, அஸ்வமேத இஷ்டி, ஐ மீன் புத்திரகாம இஷ்டி பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இந்த புத்திரகாம இஷ்டி இன்னைக்கும் பண்றவா இருக்கா.
அதான் இஷ்டி இஷ்டி அப்படின்னு வந்து ஒரு நைமித்திக கர்மா. நம்ம கார்மிகமா பார்த்தோம்னா, கார்மிக் வியூல பார்த்தோம்னா ஒரு நைமித்திக கர்மா இஷ்டி அப்படிங்கிறது. அமாவாசைக்கு அடுத்த நாள் பண்றது இஷ்டி. அதுக்கு மழை பெய்யணும். அதான் இஷ்டின்னு சொன்னா வாட் இஸ் இஷ்டி பேசிக்கலி மீன்ஸ் காமியார்த்தமா என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிறதுக்கு இஷ்டின்னு பேர். ஆனா புத்திரகாம இஷ்டியை மாத்திரம் காமியார்த்த இஷ்டி லிஸ்ட்ல போடலை, தார்மீகமான இஷ்டி லிஸ்ட்ல தான் போட்டிருக்கு. நெட்டிக்கே சொன்னேன், ஒரு குழந்தைங்கிறது தர்மத்துக்காக அப்படிங்கிறதுனால அது காமியார்த்தத்துக்கு போடல, அது தார்மீகமா போட்டிருக்கு. அப்போ அந்த இஷ்டி பண்றதுக்கு ஆரம்பிச்ச உடனே இஷ்டி தான் தேவதைகள் எல்லாரையும் ஒண்ணு கூட வைக்கிறது. யாகம் நடக்கிறது தான் தேவதைகள் எல்லாரும் ஒண்ணு கூட. அவ எல்லாரும் கான்பிடன்ஸ் வச்சுக்கிறா வச்சுக்கோங்களேன். தேவா எல்லாருமே சேர்ந்து மிலனமாகக்கூடிய ஒரு இடம். என்ன அந்த இஷ்டியில அக்னி, அந்த அக்னி தான் இஷ்டியில என்ன திரவியத்தை போடுறோமோ அதை தேவாளுக்கு கொண்டு கொடுக்கறது. அதை வாங்கிக்கிறதுக்கு தேவாள் கை நீட்டது காத்துட்டு இருக்க. அக்னிமுகா தேவதா பிரீணாதி அப்படின்னு வேதம் சொல்றது. அக்னிமுகா ஏவ தேவதா பிரீணாதி அப்படிங்கிறது. அக்னிமுகத்தால தான் தேவதைகள் எல்லாம் பிரீத்தி அடையறாங்கிறது. அக்னியில போடுறது, அக்னியில ஆகுதியை கொடுக்கறது. அந்த அக்னியில ஆகுதியை கொடுக்கறத இதுல எப்படின்னா நம்ம இந்த ஞான அக்னியில அஜ்ஞானத்தை ஆகுதி கொடுக்கறது. அப்பதான் திவ்யத்துவம் பிராப்தியமாகிறது. திவ்யத்துவம் அப்படின்னு சொன்னா அமிர்தத்துவம், அமரத்துவம், ஞானம் அது பிராப்தி ஆகிறது. ஸோ அது தேவாலயம் சேர்ந்துக்கிறத அங்க பிரம்மா பிரதானமா இருக்கிறார். பிரஜாபதி ஏன்னா இந்த புத்திரகாம இஷ்டிங்கிறது பிரதானமா எந்த தேவதையை முன்னிறுத்தி கொண்டு பண்றதுதான் பிரஜாபதி அப்படிங்கிற தேவதையை முன்னிறுத்தி கொண்டுதான் பண்றது பிரஜாபதி. ஏன்னா பிரஜைகளுக்கு உண்டான தேவதை பிரஜாபதி. அப்படி இந்த பிரஜாபதியை முன்னிறுத்தி கொண்டுதான் புத்திரகாம இஷ்டியை பண்றது. ஏன்னா நம்ம சீமந்தத்துக்கே பிரஜாபதி ஒரு தேவதையா இருக்கு. சீமந்தம் பண்ற இல்லையா, சீமந்தம் பண்றதையும் அதே போல அதுக்கு முன்னாடி பண்ற அது என்ன பும்சவனம், அந்த பும்சவனம் ஃபங்க்ஷனுக்குமே சம்ஸ்காரத்துக்குமே பிரஜாபதி பிரதானமான தேவதை. எல்லாம் விடுங்கோ, கல்யாணத்துக்கே பிரஜாபதி தான் பிரதானமான தேவதை. இந்த பிராமணா பண்ணிக்கிற கல்யாணம் இருக்கே, அந்த கல்யாணத்துக்கு பிரஜாபதி தான் பிரதானமான தேவதை. அதனாலே அந்த கல்யாணத்துக்கு பிராஜாபத்தியம் அப்படின்னு ஒரு பேருண்டு. பிராஜாபத்திய விதி, 8 விதி இருக்கு கல்யாணத்துக்கு. அதுல நம்ம பண்ணிக்கக்கூடிய கல்யாணம் வந்து பிராமம் பிராஜாபத்தியம் ரெண்டுனுடைய மிக்ஸ். பிராஜாபத்தியம் பிரதானம். என்ன அதான் பும்சே புத்திராய வேத்தவே ஸ்திரியே புத்தாய வேத்தாவா ஏகி சுன்றதே அப்படின்னு கைப்பிடிச்சுக்கிறத சப்தபதி முடிஞ்ச உடனே கேட்டுக்கிறான். ஆண் குழந்தைக்காகவும் பெண் குழந்தைக்காகவும் கைப்பிடிச்சுக்கோம் அப்படிங்கிறான் பிரஜைகளுக்காக. அப்ப தேவதைகள் பிரஜாபதி பிரம்மா முன்னாடி நிற்கிறார், பிரம்மா பிரதானமா நிற்கிறார். அதுல பிரம்மா பார்த்த உடனே தேவாள்ல இவ்வளவு நாளைக்கு இருந்த அவளுடைய புலம்புல கொட்ட ஆரம்பிச்சிட்டான். அதான் சொல்றா, பிரம்மா இப்படி பண்ணிட்டே, நீங்க இப்படி பண்ணலாமா, நீங்கவே இப்படி பண்ணலாமா, என்னாச்சு, நீங்க ராவணனுக்கு வரம் கொடுத்தீங்களே. ஆமா கொடுத்தேன். அந்த ராவணனுக்கு நீங்க கொடுத்த வரத்தால அந்த ராவணன் ரொம்ப படுத்துறான். நாங்கள்லாம் பயப்பட்டு இருக்கோம் அந்த ராவணனால. உத்வேஜயதி லோகான் ஸ்ரீன் உச்சிதான் துவேஷ்டி துர்மதிஹி சக்கம் த்ரிதசராஜானம் பிரதர்ஷயிதுமிச்சதி ரிஷீன் யக்ஷான் சகந்தர்வான் பிராமணான் அசுரான் ததா அதிக்ரமதி துர்தர்ஷா வரதானேன மோகிதா. நீங்க அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தீர்கள். யாருக்கு? ராவணனுக்கு ஒரு வரம் கொடுத்தீர்கள். அந்த ராவணனுக்கு நீங்க கொடுத்த வரத்தால இந்த ராவணன் இந்திரனை பயப்படுத்தி வச்சிருக்கான். ரிஷிகள் எல்லாரையும் தன் வசத்துல கட்டு வைக்கலை, பயப்படுத்தி வைக்கிறான். எல்லாருக்கும் இவன் ராவணனை பார்த்தா பயமா இருக்கு, ராவணன் நினைச்சாலே பயமா இருக்கு. மோட்சுக்களுக்கு இந்திரியங்கள்னு நினைச்சா பயம்தான். அது மாதிரி தேவாளுக்கும் ரிஷிகளுக்கும் ராவணன் நினைக்கிறத பயமா இருக்கு. நம்ம இந்த ராமாயணத்தை பூரா பகவானுடைய சங்கல்பத்துல பிரேரணையில ஒரு ஒரு காரியம் ஆரம்பிச்சிருக்கோம். ராமாயணத்தை 1000 பாட்டா பண்றது நடந்துட்டு இருக்கு.
அதுல இந்த கட்டம் வர ஒரு பாட்டு இப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது. என்ன எப்படி சொல்லியிருக்கேன், தேவாலெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, ரக்ஷ ரக்ஷ தசானநாத் மாம் பிரபோ ரக்ஷ ரக்ஷ தசானநாத் மாம் பிரபோ யதா இந்திராதீன் ரக்ஷ ரக்ஷ தசானநாத் மாம் பிரபோ. பகவானே, இந்த 10 இந்திரியத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. என்ன இந்த இந்திரியங்கள் தான் இந்த சாணனன். எப்படி இந்திராதிகளுக்கெல்லாம் காப்பாத்தினி, இந்திராதிகள் எல்லாரையும் காப்பாத்தினியோ அதே மாதிரி இந்த 10 இந்திரியங்கள் கிட்டே இருந்து எங்களை காப்பாத்து மாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னாலும் பயந்து தான் அர்த்தம். அதனால 10 இந்திரியங்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தேவதைகள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பிரம்மா கிட்ட கேட்கிறா, நீங்க தானே அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க, நீங்க கொடுத்த பலத்தால தானே அவன் ஆட்டம் காட்டுறான். இந்திரோ நவர்ஷதி வாதோ நவாதி ஊர்மிமாலினம் தம் திருஷ்ட்வா சமுத்ரோபி ந கம்பதே தர்ஜக்ஷ ரக்ஷ. வேற ஒரு காரியம் எங்களால பண்ண முடிய மாட்டேங்குது. எங்களுடைய சுதர்மம் என்ன உண்டோ அந்த சுதர்மம் அது இந்திரியங்களால பண்ண முடியும். இந்திரியங்கள் ஒட்ட மாட்டேங்கிறது சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு. இந்திரியத்தினுடைய சுபாவமே அதுதான். இந்திரியத்தினுடைய சுபாவம் என்னன்னா சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ண ஒட்டாது. சுதர்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸ்வரனை அறியறது தான் ஸ்வதர்மம், ஸ்வஸ்ய தர்மம், ஸ்வஸ்த தர்மம். அது பண்றதுக்கு இந்திரியங்கள் ஒட்டாது. லோகத்தையே பார்க்கறதுக்கு, லோகத்தையே அனுபவிக்கிறதுக்கும் வெளியில போகும். அதனால பகவானே அந்த தசானனன் கிட்ட இருந்து இந்திராதிகளை காப்பாத்தின மாதிரி எங்களை காப்பாத்து. தேன கந்தர்வயக்ஷாணாம் தேவதானாம் ராட்சசாம் அவத்யோஸ்மி திவாகுப்தாதேத்யுக்தம் சதன்மயா. அதனால என்னன்னா நீங்க தான் அவருக்கு வரம் கொடுத்திருக்க, லட்சாலையோ ரக்ஷசாலாலேயோ தேவாலாலேயோ கந்தர்வாலாலேயோ யாராலையும் எனக்கு மரணம் படாது அப்படின்னு ராவணன் கேட்டிருக்கான். நம்ப மாட்டேன். அதுல 2 பேரை விட்டுட்டான்னா ராவணனுடைய சாமர்த்தியத்தால விடலை. சரஸ்வதி அந்த சமயத்துல ராவணனுடைய வாக்குல ஏறி உட்கார்ந்தா. மனுஷியால் வானராள் அப்படின்னு சொல்ல போற இடத்துல சரஸ்வதி வாக்கு அமுத்திட்டான். நராள் வானராள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்த உடனே சரஸ்வதி வாக்க அமுத்திட்டான். அதை சொல்ல வைக்கல அவனை. என்ன, நீங்க என்னதான் இருந்தாலும் இந்த மிருத்யு அப்படிங்கிறது மிருத்யுர்ஹி பிராணினாம் துருவஹா அத்யவா அப்தசதான் தேவா ஜென்மசதான் அப்தசதான் தேவா மிருத்யுர்ஹி பிராணினாம் துருவஹா. மிருத்யுங்கிறது சர்வ பிராணிகளுக்கும் சாஸ்வதமானது. ரிலேட்டிவ் பிளைன்ல, அதாவது இந்த விவகார சத்தியத்துல பகவான் பகவத்கீதையில சொல்றான், எதுடா சத்தியம் அர்ஜுனா தெரியுமா, ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யு அப்படிங்கிறது சத்தியம். நீங்க மகாபாரதத்துல பரீட்சித்தனுடைய கதை வரத்த நடு ஆகாசத்துல கண்ணாடி கூட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருந்தானா, அப்பவும் தக்ஷகன் வந்தான் கொத்தினான். அந்த மரண பயத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, மரணத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. செத்து போகாம இருக்கணுமான ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழின்னா, எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு பூர்ணமா அறிஞ்சு உணர்றது மாத்திரம்தான் மரணத்திலேருந்து தப்புறதுக்கு உண்டான வழி. சரீரம் தான் எம்மனுக்கு போறதுங்கிற அந்த அறிவு தான் மரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி. என்னெல்லாமோ பண்ணி பார்த்திருக்கான் ராவணனும் செத்து போகாம இருக்கணும்னு. ஆனா அப்பவும் வாக்குல சரஸ்வதிகரி உட்கார்ந்து மனுஷாலாலையும் வான்றாளாலேங்கிறத கேட்க விட்டு போச்சுட்டான். அதனால தேவாஹா மகர்ஷய சர்வே பிரகிருஷ்டாஹ ஏபவன் ஸ்ததா ஏதஸ் அப்படின்னு தேவாளும் மனுஷாலும் எல்லாம் சேர்ந்து, தேவாளும் ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவை முன்னிறுத்தி கொண்டு பரமேஸ்வரன் கிட்ட போறா. ஜகாம சத்ரிநயனஹா க்ஷீரம் தீரம் க்ஷீரபயோததேஹே அப்படின்னு பிரம்மாவை எல்லாருமா பரமேஸ்வரன் கிட்ட இருந்து நேரா பகவானை தேடிண்டு போலாமா அப்படின்னு கேட்கறத துளசிதாசர் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார்.
பரமேஸ்வரன் சொன்னாராம், பகவானை தேடிட்டு போகிறதா? பகவானை தேடிட்டு போகிறதுன்னா எந்த இடத்துல பகவான் இல்லை? பகவான் தானே எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். இந்த ஞானம் இல்லாததுனாலதான் நீங்கள் இத்தனை நாளா பயப்பட்டு இருக்க. நான் பயப்படாம கம்முன சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால எங்கும் போக வேண்டாம். பிரேமையோட கூப்பிட்டா கூப்பிடுற இடத்துல பகவான் தரிசனம் தரமாட்டாரா அப்படின்னு கேட்கிறார். ஹரிவியாபக சர்வத்ர சமானா பிரேமதே பிரகட் ஓஹி மே ஜானா. ஹரி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கானே அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதா பாணி பீதவாசா ஜெகத்பதி. அந்த சமயத்துல பகவான் நாராயணன் வந்துட்டாராம். தஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதா மகாத்யுதி, பக்கத்துல வந்துட்டாராம். யாதா உபயாதா, பக்கத்துல வந்துட்டாராம். எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா, சங்க சக்கர கதா பாணி பீதவாசா ஜெகத்பதி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரத்தோயதம் யதா தப்தஹானகேயூரோ வந்தியமான சுரோத்தமைஹி. தேவாலாலயம் வந்திக்கப்படுறாரா, ஸ்தோத்திரம் பண்றாளாம் தேவாலாம். இந்த ஸ்தோத்திரத்தை துளசிதாசர் பாடுறார். ஜெய ஜெய சுரநாயக ஜெய சுகதாயக பிரணத பால பகவந்தா கோத்விஜ ஹிதகாரி ஜெய அசுராரி சிந்து சுதா பிரிய காந்தா. இப்படி தேவதைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ற வேளையில பகவான் அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு பகவான் வரத்த அந்த கருடன் என்ன பண்றாரா, அந்த ஸ்தோத்திரம் போகிற அந்த ரீதிக்கு அப்படியே ஆடி 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 பகவான் வரார். கருடன் கொண்டு வரார். பாஸ்கர தோயதம் யதா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தது. இத சம்புகாரர் பிடிச்சார். சந்தாபக்னம் சகல ஜகதா சார்க சாபாபிராமம் லக்ஷ்மீ வித்யுல்லசித அதசி குச்ச சச்சாயகாயம் வைகுண்டாட்சியம் முனிஜனமனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திரிதச பரிஷத் காலமேகம் ததர்ஷ சந்தாபக்னம். தாபத்தை சம்யக்கு கிரந்தி நல்ல தாபத்தை இல்லாம பண்றார். சந்தாபக்னம், தாபத்தை நல்லா இல்லாம பண்றாரு. என்ன தாபம் அப்படின்னு கேட்டா, பகவானை பார்க்கலையே பகவானை பார்க்கலையே பகவான் அடையிலேயே ஒரு நாள் போயிடுத்தே, ஒரு பொழுது போயிடுத்தே 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 போயிடுத்தேங்கிற தாபத்தை அழிக்கிறதுக்காக எப்படி வந்தாருன்னா, சார்ங்க சாபாபிராமம் அப்படியே சொல்லிட்டாரா, நான் ராமன் தான். ஏன்னா கையில கோதண்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். இல்லாட்ட போற இங்க சாபம் தான் சொல்லிருக்கணும். சங்கு சக்கர கதா பாணி பீதவாசா ஜெகத்பதியின் தான் வால்மீகி சொன்னார். கவிக்கு ஹிருதயத்துல கவிக்கு தரிசனம் கொடுக்கும் எப்படி கொடுக்கிறாருன்னா, கோதண்ட பாணியாவே பத்ராஜல ராமராட்டம் வந்துக்கிறார். வலது கையில சங்கு, இடது கையில சக்கரம், கையில வில்லு, இந்த கையில அம்பு. சதுர்பூஜ நாராயண ராமன், சதுர்பூஜ ராமநாராயணன். அப்படி ராமநாராயணன் வந்து நிற்கிறார். நிக்கிறத எப்படி நிற்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம கம்பன் கருமுகில் காட்டுல நல்ல கல்ல கரு கரு கருன்னு இருக்கப்பட்ட அந்த மேகத்துல தாமரை பூத்தா மாதிரி பகவான் வந்து நிற்கிறாராம். நல்ல செம்பொன் குன்றின் மேல் ஏறி, செம்பொற்குன்றின் மேல் ஏறி, செம்பொன் குன்னு சுவர்ணமாவும் இருக்கு, சிவப்பாவும் இருக்கு. சுவர்ணமாவும் இருக்கு, சிவப்பாவும் இருக்கு. அதனால செம்பொன் குன் மேல் ஏறி, நாட் ரெட் ஹில் அலோன், சிகப்பும் கலந்து சுவர்ணம் கலந்து சிகப்பு,
அப்படி இருக்காராம். யாருன்னா கருடன். அப்படி நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய கருடன், பொற்பிரகாசத்தில் இருக்கக்கூடிய கருடன் பகவான் காலமேகமா இருக்கார். கருப்பா இருக்கார் பகவான். பகவான் கருப்பா காலமேகமாட்டம் இருக்காரா? மேகமாட்டம் இருக்காரா? நம்ம பத்ராதிரிச யாரு பத்ராச்சலத்துக்கு வந்தீர்கள்? யாரும் பத்ராச்சலத்துக்கு வரல. ஒரு பத்ராதிரீச விற்த்தாந்தம் சொல்லி ஒரு 51 ஸ்லோகம் பத்ராச்சல ராமர் மேல பண்ணிருக்கேன். அதுல இதே பாவத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது கடைசி ஸ்லோகம். அது அதாவது சந்தாபக்ரம் மனஸ்தம் சகல விஜுல்லேகேவ பத்னீம் சுநளினநயனாம் அங்கமாரோபயந்தம் தாபான் பாபான் சர்வான் ஹரந்தம் கரதனுஷம் மேககம்பீரநாதம் காருண்யாபம் கிரீந்திரே முனிஜனபன பத்ரசைலே அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. விஷயம் என்ன சொல்றேன், பகவான் எப்படி வந்திருக்காருங்கிறத கவி ஹிருதயத்துல கவி வர்ணிக்கிறார். வால்மீகிங்கிற கவி கிட்டேந்து எடுத்துட்டு சம்பூங்கிற கவி வர்ணிக்கிறார் பகவான் எப்படி வந்திருக்காருங்கிறத. நல்ல சோர்ந்த மலையாட்டம் இருக்கார். மலைக்கு மேலதான் மேகம் மழைய கொட்டும். இந்த கொட்டப்பட்ட மழை கருணம் அப்படிங்கிற காருண்யம் அப்படிங்கிற ஆபம். ஆபம்னா ஜலம், அம்பு ஜலம், காருண்யாபம். அந்த ஜலம் மலைக்கு மேலதானே முதல்ல வந்து விழும். எந்த மலைக்கு கருடன்கிற அந்த மலைக்கு மேல கார்மேகமா கருமுகிலா இருக்கக்கூடிய பகவான் அதுல தாமரை காடொன்று பூத்து அப்படின்னு சொல்றத, கண்ணு ரெண்டும் தாமரை, காது தாமரை, வாய் தாமரை, கை தாமரை, கால் தாமரை, கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும் கண்ணினை அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத் அவர் நிலைமை கண்டு தோழி நாம் அவரே தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு பூரா தாமரமயமா இருக்கக்கூடிய பகவான் கண் ரெண்டும் தாமரையா இருக்கு, வாய் தாமரையா இருக்கு, கையில தாமரை இருக்கு, வக்ஷத்தலத்துல தாமரை இருக்கு. அந்த தாமரைக்குள்ள ஒரு தாமரை இருக்கா, கமலை உட்கார்ந்து இருக்கா. அந்த கமலை கையில 2 தாமரை, அவள் கண்ணு தாமரை, அவள் காது தாமரை, அவள் சிரிப்பு தாமரை. இப்படி தாமரமயமா இருக்கக்கூடிய பகவான், தாமரமயமா இருக்கக்கூடிய தாமரை கண்ணன். குருவாயூர்ல போய் பார்த்திருக்கீங்களா தாமரை கண்ணனை? அந்த தாமரை கண்ணனான ராமன் அப்படி வந்து தாமரை கருமுகில் காடாட்டம் நிற்க, அந்த கருத்த மேகம் எப்ப இருக்கோ அங்க வந்து கம்பீர நாதம் கேட்குமே, இடி முழங்குமே. அந்த இடி முழங்குறது எப்படி இருக்குன்னா மேக கம்பீர நாதம். கையில வச்சிருக்கப்பட்ட தனுசுல இருந்து ஜாகோஷம் பண்றார். ஜாகோஷம் தான் என்ன தெரியுமோ, அந்த ஞான் கயரால எப்படி தட்டி வர்றது. அது எப்படி இருக்குன்னா ஜாகோஷம் வந்து சர்வ பாபத்தையும் இல்லாம பண்ணக்கூடிய ஜாகோஷமா இருக்கு, கம்பீரநாதமா இருக்கு. அந்த இடி வெட்டும்படியா இருக்கு. அந்த இடியில இடி வரணும்னா மின்னல் வந்தா தானே இடி வரும். அந்த மின்னல் எங்க இருக்குன்னு பார்த்தா விஜுல்லேகேவ பத்னி சு நளினநயனா. அந்த தான் அப்படியே சேர்ந்து எப்படி இருக்கலாம், மேகம் இருக்கு, அந்த கருமேகம் இருக்குன்னா அதுல மின்னல் வேண்டும் இல்லையா? அந்த மின்னல் கொடி யாருன்னு பார்த்தா அவள்தான் மகாலட்சுமியோட தான் வரார். அந்த மகாலட்சுமி தான் மின்னல் கொடியாக அங்க இருக்கா. அதுல இவர் சொல்றார் குச்ச சச்சாய காயம், ஒரு பஞ்ச், குச்சம் பஞ்ச், அதசி குச்ச சச்சாய காயம். இதே பவன் தான் கம்பெனிக்கு போச்சு. அப்படி பஞ்ச் ஆஃப் லோட்டஸ். அதுல அப்படி மின்னல் கொடி போல மகாலட்சுமி அவர் மேல படர்ந்திருக்க, கையில் இருக்கக்கூடிய சங்கு, இந்த கையில் இருக்கக்கூடிய சக்கரம் எல்லாமே ஒரு ஆகாசத்தையா ஈஸ்வரனா தியானம் பண்றதுங்க. இந்த கையில வெள்ளைய சங்கு, இந்த கையில சுடர் விட்டு எரியக்கூடிய, சுடர் விட்டு கறங்கக்கூடிய சக்கரம். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் சந்திரன், இன்னொரு பக்கம் சூரிய நாட்டம் இருக்கு. சோ சூரிய சந்திரனுக்கு சதிருஷமான சக்கரம் சங்கு, மின்னல் கொடி போல மகாலட்சுமி, அந்த மின்னல் கொடியிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் போல தனுஷனுடைய நாதம், கருமுகில் காடு, நீருண்ட மேகம், மழையும் கொட்டுறது. என்ன மழை கொட்டிதுன்னா காருண்யாபம், கருணைங்கிறத மழை கொட்டிது. நீங்க பகவானை எதால பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டேனா, பகவான் உருவாயிருக்காரா, என்ன அருவமா இருக்கக்கூடிய ஒரு உருவாக முடியுமா அப்படின்னா உருவாக்க முடியும். எதால உருவாக்க முடியும் அப்படின்னா அஸ்தி மஜ்ஜை மாம்சம் ஒரு திரம் இத்தியாதிகளால பகவானை உருவாக்க முடியாது. அப்புறம் எதால உருவாக்க முடியும் அப்படின்னா கருணைங்கிறதால தானே உருவாகி வருவர். பகவத்கீதைக்கு ஒரு பாஷ்யம் பண்ணிட்டு இருக்கு, சைட் பை சைடு அதுவும் நடந்துட்டு இருக்கு. பகவத்கீதைக்கு ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயத்தை தழுவிண்டு
நம்மளுடைய ஹிருதயம் என்னமோ அதுவும் சேர்த்து சொல்லிட்டு போற மாதிரி ஒரு பாஷ்யம். அப்போ சிருஜாமி அப்படின்னு ஒரு பாகம் வருது. யதாஹி தர்மஸ்ய கிளான்ரோதி பாரத் ஆத்மானம் சிருஜாமி அகம் அப்படின்னு தன்னைத்தான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றத எதால உருவாக்க முடியும்? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாலையும் பகவானை உருவாக்க முடியாது. அப்புறம் பகவான் அப்ப பாஞ்ச பௌதிகமா வந்துடுவார். பகவான் பாஞ்ச பௌதிகம் கிடையாது. அப்ராகிருதமான ஒரு விஷயத்தாலதான் பகவான் உண்டாக்க முடியும். அதாவது லோக விஷயம் அல்லாத அலௌகிகமான ஒரு விஷயத்தாலதான் பகவான் உருவாக்க முடியும். அலௌகிகமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு பேரு தான் கருணை. அந்த கருணையால உருவாய் வரார். அந்த கருணையினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு தெரியுமோ? முதல்ல வந்த உடனே எல்லாரையும் பார்த்து ஒரு புன்னகை, சிரிப்பு. அந்த சிரிப்பு ஒன்னே போரும். ஆக்சுவலி சிரிப்பே வேண்டாம், பார்வை ஒன்றே போதுமே. இந்த பார்வை ஒன்றே போரும். அந்த அந்த பார்வை, அந்த பார்வையிலேயே காருண்யம் தழும்புறது. காருண்யம் அப்படி தழும்பு நிற்கிறது அந்த பார்வையில. அது போராதாம், வாயாலையும் சொல்லறாராம் அபயம். இது வரணும். இந்த செக்யூரிட்டி எங்க கிடைக்கும்னா, இந்த செக்யூரிட்டி ஈஸ்வரன் கிட்ட மாத்திரம்தான் கிடைக்கும். பயப்படாதே. பயம் தியஜத பத்ரம் வஹ யுதார்த்தம் ஹிதார்த்தம் யுதி ராவணம். ராவணனுடைய ராவணத்துவத்தை நான் எடுத்துடுவேன். எடுத்து உடனே திரும்பி வரமாட்டேன். அங்கேயே இருந்து திரும்பியும் ராவணனுக்கு ராவணத்துவம் உள்ள வரதோ அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் பாக்குறது இல்லை. 11,000 வருஷம் உட்கார்ந்து ராவணனே அப்படியே பார்ப்பேன். ராவணனுக்கு அந்த ராவணத்துவம் வரதான்னு பார்ப்பேன். என்ன பயம்தான் ராவணத்துவம். அந்த பயம்ங்கிறது லோகத்துக்கு வரதா அப்படின்னு பார்ப்பேன். பயமே வல்லை அப்படின்னு ஒண்ணு. எல்லாருமே பயம் இல்லைன்னு அப்ப என்ன ஆயிடுவான்னா அயம் ஆயிடுவா. அயம்னா இது ஆயிடுவா. அயம் அப்படிங்கறத நான் ஆயிடுவா. அந்த பயம் இல்லாட்டானா அயம் நான் ஆயிடுவா. பகவானா ஆயிடுவா. ராமன் ஆயிடுவா. ராமோ ராமோ ராம இது ஜனா பிரதானாம பவங்கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாத்தின்னு அந்த ராமன் ஆயிடுவா. அந்த இடத்துல அப்படி ராமன் ஆயாச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் முள்ள கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்றார். தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷதானிச்ச பாலை வச்சியாமி மானுஷே லோகே பாலையன் பிருத்திவீம் இமாம் அப்படின்னு 11,000 வருஷம் இந்த லோகத்துல இருந்து அப்புறமா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றார் பிரம்மா கிட்ட. தேவா எல்லாரும் வானராளா அவதாரம் பண்ணட்டும், நான் மனுஷனா அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவாள் எல்லாரையும் வானராளா அவதாரம் பண்றதுக்கு பிரம்மா ஆக்ஞாபிக்க எல்லா தேவாலும் ஒருத்தர் ஒரு ரூபத்துல வரான்னு சொல்றத அப்படி சொல்லிட்டு போன வால்மீகி பகவான் ஹனுமான் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு வார்த்தையை போட்டார். மாருதஸ்ய ஔரசா ஸ்ரீமான். ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். மாருதஸ்ய ஔரசா ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரஹா அப்படின்னு ஹனுமான சொல்றத மாத்திரம் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் போட்டுட்டே போய் சொல்றார். எல்லா அட்ஜெக்டிவ்ஸுக்கும் மேல ஸ்ரீமான் அப்படிங்கிறது ஒன்னே போரும். அந்த ஸ்ரீங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்ரீங்கிறது சாகி ஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படிங்கிற கூடிய அந்த ஞானம், அந்த பக்தி. ஹனுமான் எப்பேற்பட்டவர்னா அந்த பக்தி ஞான வைராக்கியத்தோட திளைச்ச மாருதஸ்ய ஔரசா ஸ்ரீமான் ஹனுமான் நாம வானரஹா அப்படின்னு சொல்லி ஹனுமான் வானரனாக மாருதிக்கு அவதாரம் பண்ணுவார். மாருதியே ஹனுமானாக அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல அஞ்சனாத்ரியில ஹனுமான் அவதாரம் பண்ணிட்டார். பண்ணி எப்போ வருவாரோ எந்தன் கலி தீர அப்படின்னு ஹனுமான் காத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது நினைக்கிறட்டும். நாளைக்கு ராமாவதாரம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.